என்னோட இன்னைக்கு வந்து நல்லா கவனிங்க. என்னோட புதிய அளவு நாங்கள் ஸ்டார்ட் பண்றோம் யூனிட் 3ல சரியா யூனிட் 3ல ஒளியியலுங்கிற கதை ஒளியியலுங்கிற பகுதியை நாங்கள் ஸ்டார்ட் பண்றோம். லைட் கவனிங்க. எனக்கு தெரியுங்களா யூனிட் 3ல வந்துட்டு நாங்கள் இரண்டு பகுதிகளாக பிரிச்சு படிக்கும். ஒன்று சவுண்ட் வந்துட்டு அலைகள்ங்கிற கதையில சரி ஒளி, அடுத்ததாக நாங்க டிவைட் பண்ண போறோம் ஒளிங்கிற கதை. சரியா, இரண்டுமே சக்தி தான். போன மாதிரி இது வந்து கேட்டு ஒளிச்சக்தியை பத்தி நாங்க இங்க கன்வெர்ட் பண்றது, இங்க வந்து லைட் ஒளிச்சக்தியை பத்தி படிக்கிறது. சரி, இரண்டாக அந்த மூன்றாவது யூனிட் வந்து இரண்டாக டிவைட் ஆகிருக்காங்க. அதுல ஒளிங்கிற பகுதி சார்ந்து நாங்க பகுதிகளாக முடிச்சுட்டோம். இப்ப நாங்க யாருக்குள்ள வந்து ஒளி லைட் என்ற ஒரு பகுதிக்குள்ள பிசிக்ஸை பொறுத்தவரையில் இது ஒரு தனி பாதை மாதிரி. ஒளிங்கிற இந்த சப்ஜெக்ட் சரியா ஏனைய பாடங்கள் ஒப்பிடக்க இது கொஞ்சம் வித்தியாசமா இருப்பார். பிசிக்ஸ்ல இருக்க மற்ற அலகுகளோட ஒப்பிடக்க அடுத்தது இலகுவான ஒரு பாடம், தெளிவான விஷயங்களை நாங்கள் விளங்கி எடுத்துட்டு இருந்தோம். தெளிவாக அந்த தியரியை விளங்கி எடுக்கிறது அப்ளை பண்றது லீஸ் ஒரு குறுகிய ஒரு வட்டத்துக்குள்ளதான் இந்த பாடத்துடைய வினாக்கள் அமைப்பாங்க. சரி, இதுல நான் உங்களுக்கு கதைக்க வேண்டிய விஷயங்கள் நான் முதலாவது முன்னால நான் சில விஷயத்தை காணுங்க. இதுவும் ஒரு சக்தி தானே, இதுவும் எனது சக்திங்கிற ஒரு வடிவம் தான். சக்தி வடிவங்கள் ஒன்றுதான் லைட் ஒளிங்கிற கதை. அதே நேரம் இது வந்து மின்காந்த அலை. சரியா, மின்காந்த அலை. அப்ப நாங்க இதுல இருந்து கதைக்கலாம். மின்காந்த அலைன்னா அது ஒரு குறுக்கலை. லைட் வந்து குறுக்கலைக்குரிய கதை. இதுல என்ன சொல்ல வாருன்னா, மின்காந்த அலைக்குரிய இயல்புகள் எல்லாத்தையும் லைட் காட்டுவார். அலைகளுடைய இயல்புகள் குறுக்கலைகள் என்னென்ன எல்லாம் சான்றுகிற பகுதியில நாங்க பார்த்திருந்தோம். அங்க குறுக்கலைகள் என்னென்ன இயல்புகளை காட்டுமோ அது எல்லாத்தையுமே எங்க லைட்டும் காட்டுவோம். அது சார்ந்த பகுதியில தான் நம்ம படிக்க போறோம். அடுத்த மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஒளிச்சக்தி இது பார்வைங்கிற எங்களோட புலனை வந்துகிட்டு தூண்டுற ஒரு ஆளா இருப்பார். ஒளியை நாங்க பார்க்கல, லைட்டை வந்துட்டு நாங்க என்ன செய்யலாம்னா பார்க்கல. அதுல கவனமா இருக்கு. லைட் வந்துட்டு நாங்க பார்க்கறது. இந்த லைட் என்னன்னா இந்த பார்வை தூண்டுற ஒரு ஆளா இருப்பார். இவர் இன்னொரு பொருளை பட்டு எந்த கண்ணை வந்து அடைவாராக இருந்தால் நான் அந்த ஒரு பொருளை பார்த்தது. எங்க பார்வையை தூண்டுற ஒரு ஆளாக இருப்பாரே ஒழிய இவரை நாங்க பார்க்கல. இது சார்ந்த பகுதியில தான் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். இப்ப நீங்க உங்களோட தொகையில வந்துட்டு தலைப்பு போடுங்க, ஒளியியல் தலைப்பு போட்டுட்டு நான் சில விஷயம் எழுதி எடுங்க. அதுக்கு பிறகு நான் அதை பார்க்கலாம். சரியா, ரைட். எழுதுங்க முதலாவது ஸ்டார். ஒளியியல் கதையில எழுதுங்க முதலாவது ஸ்டார். ஐம்புலன்களில் ஒன்றான எழுதுங்க. ஐம்புலன்களில் ஒன்றான பார்வை எனும் உணர்வால் உணரக்கூடிய ஐம்புலன்களில் ஒன்றான பார்வை எனும் உணர்வால் உணரக்கூடிய சக்தியின் ஒரு வடிவம் ஒளியாகும். சக்தியின் ஒரு வடிவம் ஒளியாகும். சரி, ஐம்புலன்கள் உள்ள பார்வை எனும் உணர்வை சரியா உணர்வால் உணரக்கூடிய சக்தியின் ஒரு வடிவம் தான் ஒளியாகும். அதை பத்தி கரைச்சோம். என பார்வை தூண்டுவதாக தான் இந்த ஒளி எரிப்பார். அதுல மாற்ற கருத்து. அடுத்த ஸ்டார் பாருங்க என்ன சொல்றாங்க. ஒளியை கண்ணால் காண முடியாது. ஒளியை
கண்ணால் காண முடியாது. ஒளியை கண்ணால் காண முடியாது. ஆனால் ஆனால் ஒளியை கண்ணால் காண முடியாது. ஆனால் ஏதாவது ஒரு பொருளில் பட்டு ஏதாவது ஒரு பொருளில் பட்டு ஏதாவது ஒரு பொருளில் பட்டு ஏதாவது ஒரு பொருளில் பட்டு தெளிப்படைந்து வருவதால் ஏதாவது ஒரு பொருளில் பட்டு தெளிப்படைந்து வருவதால் அப்பொருளை பார்க்கலாம். தெளிப்படைந்து வருவதால் அப்பொருளை பார்க்கலாம். பொருளை பார்க்கலாம். பொருளை பார்க்கலாம். அடுத்த ஸ்டார் அடுத்த ஸ்டார் ஒளி என்பது லைட்டா ஒளி என்பது மின்காந்த அலையாகும். ஒளி என்பது மின்காந்த அலையாகும். ஒளி என்பது மின்காந்த அலையாகும். ஒளி என்பது மின்காந்த அலையாகும். எனவே அது குறுக்கலை ஆகும். எனவே அது குறுக்கலை ஆகும். எனவே அது குறுக்கலை ஆகும். எனவே அது குறுக்கலை ஆகும். அது குறுக்கலை ஆகும். இந்த கவனிங்க, நேரடி கிளாஸ்ல வந்துட்டு நோட்ஸ் ஃபில் பண்ணி நான் இருப்பீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அந்த நோட்ஸை நான் கதைக்கும் வரையும் கொஞ்சம் ஃபில் பண்ணி எடுத்துட்டு மற்றபடி நோட்ஸை பாருங்க. அதுக்கப்புறம் நான் ரிப்பீட் பண்றேன். ஸ்டார்ட்ல இருந்து நம்ம படிச்சிருக்கிற வரைக்கும் வந்துட்டு ஒரு முழுக்களாகவும் இந்த வகுப்பை நான் பயன்படுத்த போறோம். இந்த அளவுக்கு தேவையான விஷயங்களாகவும் நான் இதில் பேசிக்கிறேன். சரி, நோட்ஸை வந்து ஃபில் பண்ண வரைக்கும் கொஞ்சம் எழுதுங்க. அடுத்து ஸ்டார்ட். ஒளியின் வேகம் சரியா? வெற்றிடத்தில் எப்படி எழுதுனா ஸ்டார் ஸ்டார் வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் 3/10⁸ மீட்டர் செகண்ட் -1. வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் 3/10⁸ மீட்டர் செகண்ட் -1. ஒளியின் வேகம் 3/10⁸ மீட்டர் செகண்ட் -1. சரி, போன மாதிரி என்ன லைட்ல வந்து கேட்டு இப்போ உதாரணத்துக்கு பாருங்க. லைட்ஸ் இந்த ஒளி தானே, இந்த ஒளி வந்து கேட்டு வெற்றிடத்திலையும் பயணிப்போம். போன மாதிரி ஒளி வந்து இடத்துல பயணிப்போம், வெற்றிடத்துல பயன்படுத்தலாம். ஆரம்பத்துல இந்த கதைகளை நான் தெளிவாக பேசிட்டோம். மின்காந்த அலை போன கிளாஸ்ல வந்துட்டு எலக்ட்ரோ மேக்னடிக் வேவ்ஸ் லேசருக்கு முன்னால நான் மின்காந்த அலை சொந்தமான தேவையான விளக்கங்கள்லாம் கதைக்கப்படுறது. வெப்பத்தை கடத்துற முறையில வந்து கதிர்ப்பு. இந்த கதிர்ப்பு வந்துகிட்டு யாருன்னா மின்காந்த அலை. கதிர்ப்பு வந்துட்டு மின்காந்த அலை. அதுக்கு உதாரணமாக நான் பார்க்கலாம். சூரியன்ல இருந்து வெப்பம் வந்துகிட்டு புவிய வந்து அடைகிறது கதிர்ப்பின் மூலம் தான். கதிர்ப்பின் மூலம் புவிய மேற்பரப்ப இதுல இருந்து வெப்பம் வந்து அடைகிறதுனா சரி, கதிர்ப்புங்கிறது ஒரு மின்காந்த அலையா தான் கதிர்க்கப்படும். மின்காந்த அலையா தான் கலக்கப்படும். இதுல வந்துட்டு இந்த பரப்புக்கு மேல இருக்கிற இந்த பிரதேசம் வந்து வளிமண்டலத்துக்கு மேல இருக்கிற இது ஒரு வெற்றிடம். எந்த விதமான ஊடகமும் இல்லை. அப்ப வெற்றிடத்துல வந்துட்டு லைட் பயணிக்குமான்னு கேட்டா பயணிப்பாங்க. அந்த வெற்றிடத்துல
சரியா? வெற்றிடத்துலதான் இதோட வேகம் வந்துட்டு 3 தடவை 18 மீட்டர் செகண்ட் -1. ஊடகங்கள் வரும், ஒரு சுற்றி பின்னால வரும், அந்த ஊடகங்கள் மாற 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 அங்க இருக்கிற வேகங்கள் மாறும். வேகங்கள் இந்த வேகங்கள் மாறதால நாங்கள் முறிவு அதெல்லாம் ஏற்படுறது காரணமாக அமையும். வேகம் மாறதால தான் முறிவுகள் ஏற்பட காரணமா அமையும். சரியா? அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் பண்ணிக்கணுமா? ரைட். அடுத்த ஸ்டாரோட தலை கொண்டு போடுங்க. ஒளி கதிர் தேவையான டேர்ம் வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து பயன்படுறதெல்லாம் அடுத்த சின்ன தலை கொண்டு ஒளி கதிர். ஒளி கதிர் சின்ன தலை போடுங்க. ஒளி கதிர் சின்ன தலை போடுங்க. ஒளி கதிர் அல்லது ஸ்டார்ல ஒளி கதிர்ல ஒளி செல்லும் பாதை ஒளி கதிராகும். 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 அடுத்த ஸ்டார் குறியீடு. குறியீடு ஒளி கதிர குறியீடு ஒண்ணுமில்லடா, ஒரு நேர்கோட்டுல செல்ற பாதை காட்டுற மாதிரி அவங்க குறியீடுனா சரி. விஞ்ஞானத்து செல்வாராக இருந்தால் நீங்க காவி காட்டுற மாதிரி ஒரு நேர்கோடு செல்ற பாதையை அந்த குறிகளை காட்டணும். அவ்வளவு போதுமான ஒரு கதிர் அந்த ஒளி செல்ற பாதை. அதான் ஒளி கதிர். ஒரு கதிரால காட்டப்படுறது, ஒரு நேர்கோட்டினால காட்டப்படுறது. அது வந்துட்டு நாங்க என்ன செய்யணும், ஒளி கதிர்னு சொல்லுவோம். ஒளி கதிர்னு சொல்லுவோம். ஒளி செல்ற பாதையை காட்டுறது. இப்ப கதிர்கள் எல்லாம் நிறைய கதிர்கள் சேர்ந்து அதுக்கு பேர் என்ன, ஒளிக்கற்றை. கதவு சரி. அடுத்த சில தலை போனீங்க குறியீடு போட்டு இந்த படத்தை இந்த படத்தை இருக்காரு. அடுத்த வந்து சின்ன தலை போடுங்க ஒளிக்கற்றை. சின்ன தலை போடுங்க ஒளிக்கற்றை. சின்ன தலை போடுங்க ஒளிக்கற்றை. சின்ன தலைப்பு ஒளிக்கற்றை. சின்ன தலைப்பு ஒளிக்கற்றை. நோட் பண்ணுங்க ஸ்டார்ல. சரி. ஒளி கதிர்களின் கூட்டம் ஒளிக்கற்றையாகும். ஒளி கதிர்களின் கூட்டம் ஒளிக்கற்றையாகும். ஒளி கதிர்களின் கூட்டம் ஒளிக்கற்றையாகும். சரியா? ஒளி கதிர்களின் கூட்டம் ஒளிக்கற்றையாகும். ஒளிக்கதிர்களின் கூட்டம் ஒளிக்கற்றை. இல்ல ஒளிக்கற்றைகளையும் நாங்க எங்களோட லைட்டா பொறுத்தவரை எங்களை பகுதிகளை நாங்க சொன்னா அவரை 3 பகுதிகளாக நாங்க தெரியும். 3 வகையான ஒளிக்கற்றைகளை நம்ம சமைக்க போறோம் எங்க பாடத்துல. இருக்கிற கதைகளை வந்துட்டு இந்த 3 வகையான பாதை தான் எங்களோட பயன்பாடு. சரியா? அவங்க தேவையான ஒளிக்கற்றைகள் யார் யாருன்னு பார்க்கணும். சரியா? ரைட். ஓகே, பாருங்க. சரியா? ஒளிக்கற்றையை 3 வகையாக பிரிக்கலாம். அடுத்த ஸ்டார் ஒளிக்கற்றையை 3 வகையாக பிரிக்கலாம். ஒளிக்கற்றையை 3 வகையாக பிரிக்கலாம். ஒளிக்கற்றையை 3 வகையாக பிரிக்கலாம். சரி. அதுல நம்பர் 1 சமாந்தர ஒளிக்கற்றை. சரி, அதுல நம்பர் 1 சமாந்தர ஒளிக்கற்றை. சமாந்தர ஒளிக்கற்றை. சமாந்தர ஒளிக்கற்றை. சமாந்தர ஒளிக்கற்றைனா ஒவ்வொரு ஒளிக்கற்றைகளும் என்ன இருப்பாங்கன்னா ஒன்றுக்கொன்று சமாந்தரமாக இருப்பாங்க. முக்கியமான கதைகள் கொஞ்சம் கவனம் இருக்குன்னா புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு கதிர்களும் ஒன்றுக்கொன்று சமாந்தரமாக இருந்தால் இதை சொல்வது ஒளிக்கற்றை. பல கதிர்கள் சேர்ந்ததான் ஒளிக்கற்றை சொல்றது. அதுலயும் இந்த சமாந்தர ஒளிக்கற்றை என்னன்னா ஒவ்வொரு ஒளிக்கதிர்களும் ஒன்றுக்கொன்று என்ன இருக்குன்னா சமாந்தரமாக இருக்கும். அதாவது கொண்டு சமாந்தர ஒளிக்கற்றை படத்தை எடுங்க. நம்பர் 2 இரண்டாவது. சரி, நம்பர் 2 சரி சமாந்தர ஒளிக்கற்றை. அதே போல ஒருக்கு ஒருக்கு கற்றை. சரியா? ஒருக்கு கற்றை. ஒருக்கு கற்றை அல்லது குவி கற்றைன்னு சொல்லுவாங்க. ஒருக்கு கற்றை அல்லது ஒருங்கு கற்றை. ஏதோ சரியா? ஒருங்கு கற்றை
அல்லது ஒடுக்கு கற்றை அல்லது குவிகற்றை. குவிகற்றை குவிகற்றை இது என்ன செய்யறானா அந்த ஒளிக்கதிருக்கு ஒரு புள்ளியை நோக்கி குவிக்கப்படும். இப்படி வரும் சரியா? இந்த ஷேப்ல இந்த புள்ளியை நோக்கி என்ன செய்யறது? அங்க இருக்கிற கற்றைகள் வந்துட்டு இப்படி வருவாங்க. இப்படி வரும். ஒரு புள்ளியை நோக்கி அவனோட பாதை அமையும். சொல்றது ஒருக்கு கற்றை அல்லது ஒருங்கு கற்றை சொல்லுவாங்க. குவி கற்றை. குவி கற்றை ஒரு புள்ளியை நோக்கி தான் இந்த பயண பாதைகள் அமைப்பாங்க. புள்ளியை நோக்கி அந்த கதிர்கள் வரும். ஒருங்கு கற்றை அல்லது குவி கற்றை. முக்கியமான கதைகள் இருக்காங்க. கண்ணால எங்களோட கண்ணுக்கு விளங்கக்கூடிய கதிர்கள், அதாவது கண்ணுல ஒரு பிம்பம் விளங்கமாக இருந்த பொருள் விளங்கமாக கட்டாயம் அந்த பொருள் வந்து வார கற்றைகள் விதிகற்றைகளாக இருக்கும். அவர் கண்ணால அவர் பார்க்கலாம். பார்க்கலாம் பின்னால டைம்ல அந்த விஷயத்தை நான் தெளிவா பேசுவோம். சாபமா கதைக்கப்படல அவர் தெரிஞ்சாதான் அதெல்லாம் கண்டினியூ பண்ணலாம். சரி, ரைட். இப்ப அடுத்த மூன்றாவது சரி. நம்பர் 2 வந்துட்டு ஒருங்கு கற்றை அல்லது குவி கற்றைன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்பர் 3 விரி கற்றை. நம்பர் 3 விரி கற்றை. விரி கற்றை. நம்பர் 3 விரி கற்றை. இது என்னன்னா ஒரு புள்ளியில இருந்து விரிஞ்சி வருவாங்க கதை. எப்படி? சரி, விரிகற்றை வந்து என்ன செய்யணும்? ஒரு புள்ளியில் வந்து கதிர்கள் விரிஞ்சு வருவாங்க. அதுதான் விரிகற்றைன்னு சொல்றது. கதிர்கள் தொகுதி தானே, கதிர்கள் சேர்ந்துதான் கற்றையை உருவாக்கு. அதுல 3 விதமான கற்றைகளை எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சமாந்தர ஒளிக்கற்றை, ஒழுங்கற்ற ஒருங்கு கற்றை அல்லது குவிகற்றைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது விரிகற்றை. அதாவது விரிகற்றை. அலங்கரியா படுதல் சமாந்தர ஒளிக்கற்றை, அதே போல ஒழுங்கு கற்றை, கொடிக்கற்றை சொல்லுவாங்க. அதே போல விரிகற்றை. அதே போல விரிகற்றை. சரி, மிகவும் எடுக்கலாமே. நானே உலகிலேயே இந்த தெரிப்பு சம்பந்தமான கதைகள் நாங்க படிச்சுட்டோம். தெரிப்பு சம்பந்தமான கதைகள் லைட்டை பொறுத்தவரையிலடா கவனிங்க. சவுண்ட்ல வந்துகிட்டு நாங்க குற்றலை தாங்கி எல்லாம் யூஸ் பண்ற வந்துகிட்டு அங்க தெரிப்பு ஒரு ரீல்ஸ் வந்துட்டு ஒரு நீரலை வந்துகிட்டு எப்படி தெரிப்படைகிறாங்க கதையெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். தான் படிக்கும். லைட்ல வந்துட்டு இலவசத்துக்கு எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா முறிவுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். பட் அதுவும் ஒரு பண்பு தானே. தெரிப்படைதலும் ஒரு பண்பு தான். அதையும் என்ன செய்யணும் இந்த இடத்துல பார்த்துட்டுதான் அதை கதைக்கணும். அதெல்லாம் சின்ன ஊர்ல நான் கதைக்கிற விஷயம். பட் இருந்தாலும் எங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நான் சொல்ற விஷயத்த நல்லா போகணும். இப்ப லைட்ல வந்து என்ன செய்யணும்ன்றா ஒரு கதை வந்துட்டு என்ன கோணத்துல படுது அதே கோணம் தான் தெரிப்படுது. அதே மேற்பரப்பு எப்படி இருந்தாலும் சரி, மேற்பரப்பு வந்துட்டு எப்படி இருந்தாலும் சரி, அதுல கவனம் இல்லாதீங்க. கவனிங்க. இப்ப ஒரு ஒளிக்கதிர் வந்துட்டு வெங்காரிக்கிறதுக்கு மேற்பரப்புன்றது ஒரு தலைவாடி ஏதோ செஞ்சு கொண்டு அந்த தலைவாடி இருக்கு. சரி, இதுல ஒரு லைட் வந்து என்ன செய்யறோம்னா படம் போடுறது. லைட் வந்துட்டு படம் போற இந்த ஷேப்ல வர சரி, லைட் வந்துட்டு இந்த ஷேப்ல வந்து படம் இந்த படம். இவர் என்ன செய்வாருன்னா, நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க சரியா? விதி அது எனக்கு தெரியும். விதி இந்த படுகோணம் （ ） தெரிகோணம்ங்கிற அடிப்படையில தெரிப்படை.
சரி, இப்ப இதை நாங்க படுகோணம் ஐந்து தெரிகோணம் ஆறுன்னு எடுத்தா இவங்க ரெண்டும் சமனா இருப்பாங்க. இதுல எதை சொல்றது தெரிகதிர்னு சொல்றது. நம்ம பேரெல்லாம் வந்து நம்ம குறிப்பு மோசப்பட தேவையில்லை. இதை சொல்றது படுகதிர். இது சொல்லுறது படுகதிர். அது ஸ்டார்ட் பாயிண்ட் தான். அது ஸ்டார்ட் பாயிண்ட் தான். சரி, முடிச்சதுக்கு பிறகு நீங்க இது பண்ணலாம். இதுல ஒன்று சரி பேர்கள் கதைக்கிறது நான் டாக்டர் காட்டுது. இதெல்லாம் இந்த குணம் பீட்டா தளத்தோட அமைக்கணும். ஓகே, இதுலடா இந்த ON சரி வரும் வரும். இதுல இது AB, இது EB பாருங்க. இந்த ஏபிங்கிறது சொல்றது தெரி மேற்பரப்பு. தெரி மேற்பரப்பு, தெரி மேற்பரப்பு. இந்த லைட் வந்து பட்டு தெரிக்கிற அந்த மேற்பரப்பு சொல்றது தெரி மேற்பரப்பு. அதுல ON வந்துட்டு படுகதிர். ON வந்து என்னது படுகதிர். ON படுகதிர். ON வந்துட்டு படுகதிர். சரி, ON வந்துட்டு படுகதிர். அதே போல NM 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 சொல்றது தெரிகதிர். சரி, தெரிகதிர். சரி, AB வந்துங்கிறது தெரி மேற்பரப்பு. அதே போல ONங்கிறது படுகதிர். அதே போல NMங்கிறது என்னது தெரிகதிர். என்னங்கிறது தெரிகதிர். அதே போல கேபிட்டல் என்னங்கிறது கேபிட்டல் என்னங்கிறது கேபிட்டல் என் அது படுப்புள்ளி தேவையா இதெல்லாம் ஏன் கதை கொள்ள பின்னால விதி கதை என்பது இந்த புள்ளிகள்லாம் தெரிஞ்சிருக்கணும். என்னங்கிறது படுப்புள்ளி, அது வந்துட்டு பதப்புள்ளி, இது வந்துட்டு பதப்புள்ளி. அதே போல NP7 என்ன இருக்குது NP சர்வர் NP7 அதே போல I ஸ்மால் I சொல்ற படுகோணம். படுகோணம் ஐங்கிறது படுகோணம். சரி, அதே போல இந்த ஆறுங்கிறது படுகோணம். ஆறுங்கிறது தெரிகோணம். தெரிகோணம். சரி, இவங்கெல்லாம் முக்கியமான டெர்ம்வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிற பாயிண்ட் என்னன்னா பின்னால நாங்க தேவையான விஷயங்களை இந்த இடத்துல பார்த்துட்டீங்க. ஒரு பாயிண்ட்ஸா பார்த்துட்டு இருக்கீங்க. பட் இதுல பிரயோகம்லாம் பின்னால வரப்போறாங்க. அதனால வரப்போறது படுகோணம். அதே போல ஆறுங்கிறது தெரிகோணம். அதே போல இந்த அல்பா பீட்டா நோட்ஸ்ல பழைய நோட்ஸ்ல இல்லைன்னா அதை சேர்த்துக்கொள்ளணும். அல்பா பீட்டா நிறைய இந்த அல்பா மேற்பரப்போடு அமைக்கிறாங்க. அல்பா கமா பீட்டா சொல்ற என்னன்னா தழுவல் கோணம் சொல்லுங்க. தழுவல் கோணம். சரி, அல்பா பீட்டா வந்து தழுவல் கோணம். ஐ முக்கியம், இது முக்கியம். செவ்வனோட அமைக்கிற படுகதிர் வந்து செவ்வனோட அமைக்கிற கோணத்தை சொல்றது படுகோணம் சொல்றது. அதே போல தெரிகதிர் செவ்வனோட அமைக்கிற கோணத்தை சொல்றது தெரிகோணம். இவங்க முக்கியமான பொருட்கள் பொறுத்தவரையில இத பயன்பாடு கூடும். சரி, அதே மாதிரி இந்த வேர்டு தெரியல கேள்விகள்ல போற டைம்ல இப்படியான வேர்டுகள் யூஸ் பண்ணினா எங்களுக்கு தெரியும் இது என்ன விஷயங்கிறது தெரியணும். அதாவது மேற்பரப்போடு அமைக்கிற கோணம், சில தழுவல் கோணம் சொல்றது தழுவல் கோணம். படகதிலும் திரைக்கதிலும் அந்த மேற்பரப்போடு அமைக்கிற கோணங்களை நம்ம சொல்றோம்னா தழுவல் கோணம். சரி, அடுத்த ஸ்டால் இந்த படத்தை கேட்டுட்டு என்ன செய்யுங்களா எல்லாத்தையும் குறிச்செடுங்க. நோட்ஸ்ல இல்லைன்னாலும் அதை சேர்த்துக்கொள்ள பாருங்க. சரி, சேர்த்துக்கொள்ள பாருங்க. அல்பா பீட்டாங்கிறது தழுவல் கோணமா, அது மேற்பரப்போட அமைக்கிற கோணம். அந்த விஷயத்த பாத்துக்கணும்.
பாத்திமா நான் பேசுறவங்க அவங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் அடுத்த சப்ஜெக்ட் கேரி முடிஞ்சா கன்ஃபார்ம் பண்ணுங்க. படங்கள் கீறி முடிச்சு குறிச்சா கன்ஃபார்ம் பண்ணுங்க. மற்றவர்கள் இந்த நோட்ஸ்ல இருக்கிறா கொஞ்சம் நீங்க நோட்ஸை பாருங்க. சரி, ஃபுல்லா நம்ம படிச்ச வரும் வரைக்கும் ஃபுல்லா ரிவீல் பண்ற மாதிரி தான் இந்த கிளாஸஸ் இன்ஷால்லா அமையும். ஃபுல்லாமே போமா பகுதி வரைக்கும் மேக்சிமம் எது வரைக்கும் படிக்கிறோமோ அது வரைக்கும் கொண்டு போகும். பாத்திமா நீங்க கீறி முடிச்சா கன்ஃபார்ம் பண்ணுங்களா? அல்பா பீட்டா வந்துட்டு நல்லவல் போகணும், தழுவல் போகணுமா? அல்பா பீட்டா வந்துட்டு தழுவல் போகணும். அதுல நீங்க கொஞ்சம் கன்ஃபார்ம் நல்லது. ரைட், ஓகே. சரி, அடுத்த விஷயம் கவனிங்க. அடுத்த ஸ்டார் இருக்குங்க தெரிப்பு விதி. அடுத்த ஸ்டார் வந்து தெரிப்பு விதி. அடுத்த ஸ்டார் தெரிப்பு விதி. அடுத்த ஸ்டார் வந்து தெரிப்பு விதி. அடுத்த ஸ்டார் வந்து தெரிப்பு விதி. அதுல நம்பர் ஒன் தெரிப்பு விதியில நம்பர் ஒன் எழுதுங்க. அடுத்த ஸ்டார் தெரிப்பு விதிட்டு போது நம்பர் ஒன் எழுதுங்க. எழுதுங்க. படுகதிர் படுகதிர் கமா தெரிகதிர். படுகதிர் கமா தெரிகதிர் கமா படுப்புள்ளி. படுகதிர் கமா தெரிகதிர் கமா படுப்புள்ளி. படுப்புள்ளியில் உள்ள படுப்புள்ளியில் உள்ள அப்படின்னு படுப்புள்ளியில் உள்ள சரியா படுகதிர் கமா தெரிகதிர் கமா படுப்புள்ளியில் உள்ள செவ்வன் ஆகிய மூன்றும் செவ்வன் ஆகிய மூன்றும் செவ்வன் ஆகிய மூன்றும் செவ்வன் ஆகிய மூன்றும் ஒரே தளத்தில் மூன்றும் ஒரே தளத்தில் அமையும். ஆகிய மூன்றும் ஒரே தளத்தில் அமையும். சரியா, ஒரே தளத்தின் மீது அமையும். ஒரே தளத்தில் கவனமா இருக்கணும். சில விஷயத்தை கவனிக்கணும்.
இப்ப நாங்க அந்த தெளிப்பு பார்த்தோம், தெளிப்பு பார்த்தோம். செவ்வாய் நிறைய படுக்கிறது, நிறைய தெரிகிறது. இதுல பாத்தீங்கன்னா அந்த செவ்வனும் சரி, படுகதிரும் சரி, அதே போல தெரிகதிரும் சரி. இது படுகதிர் சொல்லுவேன், படுகதிர் சரி, அதே போல இது தெரிகிறது. பாத்தீங்கன்னா இது ஒரு போர்டு நாம் ஒரு தளமாக எடுத்தா அந்த தளத்தின் மீது அமைவாங்க. செவ்வனும் இந்த இந்த போர்டுல தான் வரைஞ்சிருக்கோம். அதே போல படுகதிர் இந்த ஷேப்ல வராது. இப்போ உதாரணத்துக்கு படுகதிர் இப்படி வந்து தெரிகதிர் இப்படி போறது, இது ஒரு தளம் எடுத்தா இப்படி செவ்வன் வரையல. சரியா, அதுல கவனமா இருக்கும். இந்த ஒரு தளத்தின் மீதுதான் இந்த படுகதிரும் விதியில நம்ப போனா தெரிவு விதியில முதலாவது இருக்காது. இந்த படுகதிரும் தெரிகதிரும் செவ்வனும் ஒரே தளத்தின் மீது இருப்பாங்க. ஒரே தளத்தின் மீது இந்த கதிர் படுகதிர் வர்றாரு, தெரிகதிர் இப்படி போறாரு, நீங்க செவ்வன் இப்படி வரைய தளத்துக்கு உள்ள கொண்டு போயிடும். இது நிலைக்குள் தளம் தான், கிடைத்தளத்துல வரையல. அதுவும் நிலைக்குள் தளத்துல இது நிலைக்குள் தளத்துலதான் இருக்கும். சும்மா அந்த விளையாட விளக்கங்கள் எடுக்கப்படாது. நீங்க அதை என்ன சொல்றேன்னா மேற்பரப்பின் மீது இப்படி கதை தெரியுது. படுகதிர் தெரிகதிர் செவ்வல் ஒரு தளத்தின் மீது என்னோட போய் சொல்ல அந்த மேற்பரப்புல என்னது அந்த பல மேற்பரப்பு பத்தி கலைக்கிறோம். அப்படி இல்லை, கவனமா இருக்கு. சரியா, படுகதிரும் முறிகதிரும் சாரி படுகதிர் அதே போல தெரிகதிர் இந்த செவ்வனுங்கிறது ஒரு தளத்தின் மீது. இப்ப போர்டை வந்து நிலைக்குத்துனா நிலைக்குத்து தளத்துல மட்டும்தான் நிலைக்கும். இப்ப உள்நோக்கி ஒரு செவ்வனும் அல்லது இவர் பட்டு அடுத்த தளத்தால முடிஞ்சு போறது. சரி, இப்ப படுகோணம் சமன் தெரிகோணங்களோடு படுகதிர் இப்படி பட்டு மத்த தெரிகதிர் இப்படி படுகோணம் தான் இருக்க செவ்வனோட அமைக்கிற கோணம் சமனா இருந்து இங்க சைக்கிள்லாம் வரையலாம். அதெல்லாம் மினிஷம் ஒரே தளத்துலதான் இருக்கு, ஒரே தளத்துலதான் இருக்கு. முக்கியமான கதை கோணம் வரைக்கும் சரி விஷயம். ரைட், அடுத்தது நம்பர் 2 தெளிவு விதியில ரெண்டு கதை தான். நம்பர் 2 சரி, முதல் அவசியம் படுகதிரும் தெரிகதிரும் செவ்வனும் ஒரே தளத்தின் மீது இருக்கு, மூன்றும் ஒரே தளத்துல இருக்கிறது. நம்பர் 2 வந்து இந்த படுகோணம் சமன் தெரியும் எழுது. படுகோணம் சமன் தெரிகோணம், படுகோணம் சமன் தெரிகோணம் படுகோணம் சமன் தெரிகோணம். பிராக்கெட்ல I சமன் R, I சமன் R ன்னு போடுங்க. I சமன் R, I சமன் R, I சமன் R. சில விஷயங்கள் கற்பனையில் வந்து ஆரம்ப காலம் சின்ன வகுப்புல நாங்க பார்த்த விஷயங்கள் அல்லது நாங்க இயற்கையில பார்த்துட்டு பள்ளியா விளங்கினது. உதாரணத்துக்கு நான் சொன்ன நீங்க ஆரம்பத்துல இந்த பாடம் ஸ்டார்ட் பண்ண உடனே லைட்டை நீங்க பார்க்கலான்னு கிடைச்சாச்சு. லைட் வந்து கிட்டு லைட்டை பார்க்கறதுக்குரிய ஆற்றல் எங்களுக்கு தரவில்லை. அதில் கவனமா இருக்கு, சில விஷயத்த நல்லா கவனிங்க. இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையே, நான் ஒரு டோர்ச் லைட்டை நான் எடுத்தா, டோர்ச் எடுத்தா அது வெறும் அதான் கதை, பிரச்சனை இல்லை, கவனிங்க. டோர்ச்சை நான் இது பண்ணினா, நான் டோர்ச்சை போட்டா, இப்ப நான் இப்படி இந்த போர்ட்ல நான் இப்படி டோர்ச் அடிச்சா நீங்க அங்க இருந்து பார்த்தா லைட் போறது விளங்குது. இதுல எல்லாம் போறது நாங்க பார்க்கலாம். இப்ப எதிர்ல வச்சு நாங்க அடிச்சேன், எதிர்ல வச்சு அடிச்சா அந்த லைட்டை நான் பார்க்கறதானே, அந்த ஒளி போறதை நான் பார்க்கலாம். அப்படியான எண்ணங்கள் வரும். அவன மாதிரியே அங்க நிக்கிற அந்த லைட் வந்து கிட்ட நீங்க லைட்டை பார்க்கல, அந்த லைட் வந்துட்டு அங்க இருக்கிற பூசு துணிக்கைகள்ல பட்டு தெரிப்படைஞ்சு வர்றதை நாங்க பார்க்கணும். சரி, அதுல கவனமா இருக்கணும். இதே ஒரு வெற்றிடம், எந்த விதமான மாசுகள் தூசியும் உண்டு இல்ல, மூலப்பொருட்களே இல்லாத வலியும் இல்லாத ஒரு இடத்துல நம்ம லைட் அடிப்பமாக இருந்தால் சமாதானமா இருக்கு. நான் டோர்ச் அடிச்சா நீங்க இங்க நின்று பார்க்கலாம்னா இல்ல, பார்க்கப்படாது. சரி, லைட்டை பார்க்கலாம். என்ன என்ன விஷயம், நம்ம இடத்துக்குள்ள கதைக்க போனா கவனிங்க. லைட்டை ஒளிய பார்க்கலாம்னு ஒரு பண்பு நம்மள்ட்ட இருந்தால், சரி, ஒளிய பார்க்கலாம்னு ஒரு பண்பு எங்கள்கிட்ட அந்த ஆற்றல் எங்களுக்கு தரப்பட்டிருந்தால் நாங்க வலது பக்கம் இடது பக்கம் திரும்பி நம்பி வலது பக்கம் இடது பக்கம் உங்களோட சோல்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு யாரும் மலக்குமார்கள் இருக்கிறதான். மலக்குமார்கள் வந்துட்டு எங்கட இதன்படி என்னது மலக்குமார்கள் ஒளியினால் படைக்கப்பட்டோம், ஒளியினால் படைக்கப்பட்டார். ஒளியை பார்க்கக்கூடிய ஆற்றல் எங்கள்கிட்ட இருந்தால் நாங்க அவங்கள பார்க்க வேண்டி வரும், அவங்கள பார்க்க வேண்டி வரும். அப்படியான பண்பு எங்கள்கிட்ட இல்லை. இதை வச்சு நீங்க அந்த விஷயங்களை விளங்கி எடுக்கணும், தெளிவாக இருக்கணும். படிக்கிற விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்குன்னா ஒளியினால பார்க்கிறார். ஒரு பார்வையை தூண்டுற ஒரு சக்தி தான், பார்வையே தூண்டு உணரலாம். அந்த ஒளியை வந்துட்டு நாம என்ன செய்யலாம், இந்த இடத்துல உணரலாம். இப்போ உதாரணத்துக்கு வெப்பம், ஹீட், அதுவும் ஒரு பொருள் தானே. அந்த தோளால அந்த வெப்பத்தை நாம வெப்பத்தை உணர்ற மாதிரி இங்க வந்து கண் வந்து அந்த பார்வையை
உணரத்துக்குரிய ஒரு சக்தியாக இது மாறும். நல்ல கவனம் நிறைய லைட் பார்க்கிறதா திரும்பி எல்லாமே இருப்பாங்க. சரி, அந்த விஷயத்த சரி. இப்ப இதுல அடுத்த விஷயம்னா அந்த தெரிவுகளை விட இது படுகோணம் சமன் தெரிகோணம். படுகோணம் சமன் தெரிகோணம். இங்க இருக்கிற இந்த ஐங்கிற இந்த கோணம், அதே போல இந்த ஆறுங்கிற கோணம் சமன் அப்படி வந்தாடா அப்ப இங்க இருக்கிற இந்த எல்பாவும் இந்த பீட்டாவும் சமனா இருக்கு. பீட்டாவும் ஏன்னா அதை செல்ல நம்ம தகவல் கோணம் சொல்றது. தகவல் கோணங்களும் சமனா இருக்கு. படிக்கும் போது எனக்கு கதைக்கு தெரியும். சரியா? படுகோணமும் தெரிகோணமும் சமன்கிற அடிப்படையில் இவர் சமன்டா இவருடைய சமனாக 170 ரூபாய் இவரும் சமனா இருந்தா இவரும் அடிக்கணும் சமனா அடிக்கணும். ஓகே, சரி, அவ்வளவுதான். அதுல இருக்கிற கதை நான் தெரிவிப்பு விதிகள் தெரிவிப்பு விதிகளை வந்து முதலாவது படுகதிரும் தெரிவதிலும் ஒரே தளத்தில் இருக்கிறது. அடுத்த இன்னொரு விஷயம் வந்து படுகோணமும் தெரிகோணமும் சமம். ரைட், ஓகே. இப்ப நாட் போடணும். நாட் தெளிவான விஷயங்களும் எடுத்துக்கங்க. சரி, நாட் போட நம்பர் ஒன் ஒரு சமாந்தர ஒளிக்கற்றை நம்பர் ஒன் நாட்ல நம்பர் ஒன் ஒரு சமாந்தர ஒளிக்கற்றை என ஒளிக்கதிர்களின் சேர்க்கை. ஒளிக்கதிர்கள் குவியல்னு கிடைக்காம நம்பர் ஒன் நம்பர் ஒன் ஒரு சமாந்தர ஒளிக்கற்றை ஒப்பமான மேற்பரப்பில் படும்போது சமாந்தர ஒளிக்கற்றை ஒப்பமான மேற்பரப்பில் படும்போது தெரிகற்றையும் மேற்பரப்பில் படும்போது தெரிகற்றையும் சமாந்தரமாக இருக்கும். இது ஒழுங்கான தெரிப்பாகும். இது ஒழுங்கான தெரிப்பாகும். சரி, இப்ப கவனிங்க. இப்ப என்னன்னா ஒரு ஒப்பமான ஒரு மேற்பரப்புல சரி, ஒரு ஒப்பமான ஒரு மேற்பரப்புல இப்ப சமாந்தரமான ஒளிக்கற்றைகள் வந்து படுறாங்க. சமாந்தரமான ஒளிக்கற்றைகள் படுறாங்க. என்ன கற்றை வந்து பட்டாலும் தெரிப்பு எல்லா கதிர்களும் தெரிப்பு விதிக்கு அமையத்தான் தெரிப்பாங்க. அதாவது படுகோணம் சமன் தெரிகோணம் வந்து அடிப்படையில். இப்ப இவரது செவ்வன் இது, இவரது செவ்வன் இது, இவரது செவ்வன் இது, இவரது செவ்வன் இது. இதுல தெரிப்படையில இந்த கோணம் சமன் இவரு, இந்த கோணம் சமன் இவரு, இந்த கோணம் சமன் இவரு, இந்த கோணம் சமன் இவர். பாத்தீங்களா? அவர் தெரிச்சு போடுங்க. இது பண்ணிடுங்க. அங்க வார அந்த தெரி கதிர்களும் ஒன்றுக்கொன்று சமாந்தரமாக இருக்கும். இதைத்தான் சொல்வது ஒழுங்கான தெரிவு. நோட்டல் நம்பர் ஒன்ல அந்த ஸ்டாருக்கு கீழே இந்த படத்தை சொல்லிடும். சரியா? சமாந்தரமா வர கதிர்கள் படுகோணம் சமன் தெரிகோணம்ங்கிற அடிப்படையில் அதே கோணத்திலேயே படம் நான் இருக்கிற படத்துல இந்த கோணத்தை விட சின்ன இருக்குது. இதை விட சின்ன அப்படியே வராதே ஒரே மாதிரி வரலாம். நீங்க படத்துக்குள்ள வச்சு சரியா? படுகோணம் சமன் தெரிகோணம்ங்கிற அடிப்படையில் தெரிவது.
இதை சொல்றது சமாந்தரமான கதிர் கற்றைகள். அது வந்து பட்டு ஒழுங்கான மேற்பரப்புல சமாந்தரமான கதிர்கள் படுமாக இருந்தால் அங்க வந்துகிட்டு ஒழுங்கான தெரிப்பு நடைபெறும். தெரிப்பு நடைபெறுவாங்க. சரி, அது கிளியர் ஆகலாம். ரைட். ரெண்டாவது நம்பர் 2 எழுதுனா நம்பர் 2 எழுதுங்க. ஒரு சமாந்தர ஒளிக்கற்றை எழுதுங்க. ஒரு சமாந்தர ஒளிக்கற்றை நம்பர் 2. ஒரு சமாந்தர ஒளிக்கற்றை சமாந்தர ஒளிக்கற்றை சமாந்தர ஒளிக்கற்றை ஒரு ஒப்பமற்ற அல்லது கரடான 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 மேற்பரப்பில் படும்போது மேற்பரப்பில் படும்போது மேற்பரப்பில் படும்போது மேற்பரப்பில் படும்போது மேற்பரப்பில் படும்போது மேற்பரப்பில் படும்போது தெரிகற்றை 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 ஒழுங்கற்ற தெரிப்பை காண்பிக்கும் ஒழுங்கற்ற தெரிப்பை காண்பிக்கும் அல்லது அதுக்கு இன்னொரு பேரும் சொல்றது அல்லது பரவல் தெரிப்பை காண்பிக்கும் அல்லது பரவல் தெரிப்பை காண்பிக்கும் அல்லது பரவல் தெரிப்பை காண்பிக்கும் பரவல் தெரிப்பை காண்பிக்கும் அல்லது பரவல் தெரிப்பை காண்பிக்கும் ரைட். அப்ப இப்ப பாருங்க, நான் சொல்ல விஷயம் இல்லை. ஒரு கனடான ஒரு மேற்பரப்புற லைட் படுமாக இருந்த சமாந்தர கற்றை படுமாக இருக்கு. சமாந்தர கரடான கற்றைன்னா இதுதான் மேற்பரப்பு. இப்படி வர இதெல்லாம் கரடான ஒரு மேற்பரப்பு அப்படி இப்படிலாம் போகுது. இதுல வந்துகிட்டு லைட் சமாந்தர கற்றையை நாங்க கொண்டு வந்து வச்சா சரியா, சமாந்தர கற்றையை வச்சா சமாந்தர கற்றையை வந்து படுது சமாந்தர கற்றைக்கு தான் வந்து படுது இப்படி வந்து படுது. ஆனா இதுல கவனமா இருக்கணும். எந்த மேற்பரப்புல கொண்டு லைட்டை அடிப்பீங்களாக இருந்தா சரியா, படுகோணம் சமன் தெரிகோணம்ங்கிற அடிப்படையில தான் தெரிப்படை. பாருங்க, இப்ப இவருக்கு நான் செவ்வனை வரைஞ்சா தளத்துல இதுதான் செவ்வல், அந்த தளத்தை வரைய செஞ்சேன். அப்ப இது செவ்வன்னா இது எப்படி போகுது, படுகோணம் சமன் தெரிகோணம்ங்கிற அடிப்படையில இங்க இருந்து வந்து இந்த இருக்கு. இவருக்கு செவ்வனை வரைய கூட இன்னைக்கு செவ்வல் இந்த ஷேப்ல அந்தந்த இடத்துக்கு செங்குத்த வரைஞ்சீங்கன்னா அப்ப இதுல வரைஞ்சா இன்னும் இதுல பட்டு கிடைக்கிற படுகோணம் சமன் தெரிகோணம் இந்த ஷேப்ல. இதுக்கு வரைஞ்சா செவ்வன் இதுக்கு வரைஞ்சா இந்த ஷேப் என்ன இப்படி வரைக்கும். சரி, இவர் வந்து இவர படுகோணம் சமன் தெரிகோணம் இவர் அப்ப வந்ததெல்லாம் சமாந்தரமான கற்றைகள், அதுல மாற்றுகிறது. ஆனா பட்டு தெரிக்க பரவல் அங்கேயும் இஞ்சியுமாக பரவலும் அங்கேயும் இஞ்சியுமாக பரவலாம். அது என்னது, படுகோணம் சமன் தெரிகோணம்ங்கிற அடிப்படையில அந்த மேற்பரப்புல செவ்வனெல்லாம் அங்கேயும் மாறுறதால என்ன செய்யுது, அது பரவல் மாதிரி அங்கேயும் இஞ்சியுமாக தெரிக்கப்படுகிறது. சரி, இதுதான் சொல்ல அந்த பரவல் தெரிக்கும் சொல்லுது. பரவல் தெரிக்கும். ரைட். அவருக்கு இந்த படத்தை தெரியாது, அவருக்கு இல்ல இந்த படத்தை தெரியாது. சரி, அவருக்கு இல்ல இந்த படத்தை தெரியாது.
தெளிவாக விளங்கி எடுக்கலாம் சில விஷயத்த கொஞ்சம் கவனம் எடுத்தா சரி. அது பாடமாக்குற பாடம் இல்லைதான். பிசிக்ஸ் இருந்தாலே எங்களுக்கு தெரியும், பிசிக்ஸ் வந்து பாடமா கேட்கல. தியரியை நீங்க படிக்கிறதுல வேலை இல்லை. தியரியை நாங்க எக்ஸாம் கோட் பண்ணிடணும் அல்லது கேள்வியை தந்தா அந்த தியரியை நாங்க படிச்சா தான் அந்த கேள்வி செய்வாங்க. அதாவது நல்லா கவனிங்க சில விஷயம். நீங்க மெக்கானிக்ஸை பொறுத்த இப்ப நான் சொல்றேன், ஹைட்ரோன்ற ஒரு பாடம் நாங்க படிச்சு முடிச்சுட்டோம் முடியும். சரியா? ஹைட்ரோன்ற ஒரு கதை நான் படிச்சு முடிச்சிட்டேன் மெக்கானிக்ஸ். இனி இப்ப நான் ஹைட்ரோல எதர்ச்சியா இப்ப டக்குன்னு ஒரு கேள்வியை உங்கள்கிட்ட கேள்வியே தந்தா ரெண்டு மைண்ட் செட் தான் வரும் நம்மளுக்கு. ஒன்று அந்த கேள்வியை டக்குன்னு நம்ம என்ன செய்வோம்னா அணுகுவோம். அந்த கேள்வியை நம்ம எடுத்த உடனே கேள்வியை செய்ய பாருங்க. நீங்க படிச்சு முடியும் பிறகு இந்த இந்த கதையை மைண்ட் செட் எடுத்து சரி ஒரு கேள்வி ஒரு பாடம் படிச்சு முடிச்ச பாடத்துல நான் ஹைட்ரோல ஒரு கேள்வியை தந்த உடனே உங்களுக்கு டக்குன்னு அந்த கேள்வியை தூக்கி வச்சு செய்யணும்னு எண்ணம் வந்தால் அப்ப நம்ம விளங்கிக்க வேண்டியதான் அந்த சப்ஜெக்ட் நம்மளுக்கு விளங்கி. இனி அந்த கேள்வி பிழையாகிறது அல்லது நேரம் எடுக்கிறது கஷ்டப்படுறது சரியாக இனி அடுத்த கதை. இன்னொரு மைண்ட் செட் வரும் என்னன்னா, கேள்வியை தந்த உடனே நம்ம இப்படி ஒரு யோசனை வரும். எப்படி ஒரு யோசனை வரும்னா, ரைட் ஓகே இந்த கேள்வி டக்குன்னு போய் அந்த தியரியை கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம் அல்லது அந்த தியரியை கொஞ்சம் படிச்சுட்டு இந்த திரும்ப கேள்வியை செய்வோம். இந்த ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வந்துட்டு நான் பிசிக்ஸ் மத்த பாடத்தை பத்தி கேட்கல, கெமிஸ்ட்ரி பத்தி எல்லாம் அதுல நீங்க கட்டாயம் மீட்டர் செஞ்சு படிச்சுட்டு இருக்கீங்கிற கதை இருக்கணும். அதை விடுங்க. பிசிக்ஸை பொறுத்த வரையில ஒரு கேள்வி தந்து நீ எடுத்து நீ செஞ்சிட்டீங்க, அந்த கேள்வி எடுத்து நீ பயப்படாம டக்குனு எடுத்த உடனே ஒரு மைண்ட் செட் கேள்வி செய்யறது வந்து நீ செய்யலாம். அது பிளே ஆகுறது மிஸ்டேக் வர்றது அது அடுத்த கதை. இன்னொரு செட் வருது என்னன்னா, கேள்வியை பார்த்த உடனே இல்ல இவர் எதுக்கிட்டு கொஞ்சம் தேரியை போய் பார்த்துட்டு வரும், தேரியை கொஞ்சம் படிச்சுட்டு வந்து இந்த கேள்வி செய்யுது ஒரு மைண்ட் செட் வந்தா விளங்க வேண்டியதுதான். அந்த தியரி உனக்கு ஒரு இன்னும் விளங்குது திரும்ப படிக்கணும்னு ஒரு எண்ணம் வந்தால் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதுதான். இன்னும் அந்த தியரி உங்களுக்கு என்ன செய்யல ஒழுங்கா விலங்குல அதுல எல்லாம் கவனமா இருக்கு. அப்ப நாங்க படிக்கிற பாடம் வந்துகிட்டு சரியா தெளிவாக ஆரம்பத்துல இருந்தே கதைகள் நான் சொல்றேன். ஒவ்வொரு பகுதி சின்ன சின்ன விஷயங்கள்ல பிசிக்ஸை பொறுத்தவரையில் நம்ம படிக்கிற ஒவ்வொரு வேர்டையும் தெளிவாக ஆழமாக கதைக்கப்படும். அடுத்தது கேள்விகள் செய்ய நல்லா கவனிங்க. இந்த லேசான கேள்விகளை காட்டிட்டு போறதெல்லாம் சரி வராது. ஒரு பாடம் படிக்கிற டைம்ல சும்மா இப்படி ஒரு கதை பாருங்க. டீச்சர்ஸ் பிரச்சனை என்னன்னா, அவங்களுக்கு ஐடியா வர கேள்விகளை கொண்டு வந்து தாரது, அவங்களுக்கு ஐடியா வராத கேள்விகள் அப்படியே மூடி மறைக்கப்படுறது. மூடி மறைக்க எக்ஸாம் பேப்பர்ஸ் எடுக்கிற டைம்ல ஓன் பேப்பர்ஸ் எடுக்கிற டைம்ல எனக்கு ஐடியா வர கேள்வி தான் நான் எக்ஸாம் பேப்பர்ஸ்ல போடுறது. அப்படி எனக்கு ஐடியா வரலன்னா அதை நான் விளங்கப்படுத்தணுமே, அப்படி விளங்கப்படுத்த இயலாம நான் அந்த கேள்வியை விட்டுறது. அப்படி என்ன செய்யப்படாத ஒரு ஆசிரியர் அந்த நோட்ஸையோ அல்லது டியூட்டையோ கேள்வி பேப்பர்ஸ்லயோ ஃபில் பண்ணக்கூடாது. அது உங்களுக்கு செய்யற அநியாயம். அதுல நீங்க கவனமா இருக்கீங்க. தேடி 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 கேள்விகளை செய்யுங்க. பிசிக்ஸை பொறுத்த வரையில கடவுள் மாதிரி தான். தியரி வந்துட்டு வெறும் 2 வரைகளோட முடிச்சுட்டு போயிடுவாங்க. எல்லா பதியும் 2 வரை 2 3 4 வரையோட தியரி முடிச்சிருக்கு. ஆனா கேள்விகள் செஞ்சாதான் நம்மளோட கியூல வர அந்த வாசகம் தான் கடினமான வினாவை நீங்க சந்திக்கலன்னா அந்த தியரியில ஆழத்தை நான் அறியல, தியரி வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதான் உண்மை. இதெல்லாம் கொஞ்சம் கவனமா கேட்கறதுல கேள்விகள் வரும். பாஸ் பேப்பர்ஸ் முறை கேள்விகள் எங்க நீங்க கேள்வியை கண்டாலும் நீங்க அதை எடுத்துக்கணும். அது உங்களுக்கு ஆகும். சரி அதுல இது பண்ண வேணாம். அப்படியான கேள்விகள்லாம் செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறீங்க. பழைய விஷயங்களை கொஞ்சம் கேள்விகளை செஞ்சு வீட்டு எடுத்துக்கிறேன். பேப்பர் கிளாஸ்ல வந்துட்டு முழுமையாக நம்ம என்ன செய்யணும், மெக்கானிக்ஸ்ல வர ஹைட்ரோல வர எஸ்சி இதெல்லாம் தனித்தனி செக்ஷன் வைஸா நம்ம பார்க்கணும். செக்ஷன் வைஸா அதுல நம்ம பார்த்துக்கணும். சாட்டர்டே சண்டே கிளாஸ் ரைட் ஓகே. சரி பரவல் தெரிப்பு காணப்படணும். இதை படத்தை கேள்வி படத்தை கேள்வி சரி ஓகே சரி. அடுத்த விஷயம்னா அடுத்த நோட்ல நம்பர் 3 எல்லா வகையான தெரிப்புகளும் தெரிப்பு விதிக்கு அமையவே நடைபெறும். பாத்தீங்களா, ஒரு பரவல் தெரிப்பு வாருனாலும் அது தெரிப்பு விதிதான். இந்த படைக்கதிர் தெரிகதிர் இந்த செவ்வன் ஒரே தளத்துலதான் இருக்குது. படுகோணமும் தெரிகோணமும் ஒரே கோணங்கள் சமனாரிக்காங்க. தெரிப்பு விதிக்கு அமைவாங்க. அது எந்த மேற்பரப்புல கொண்டு நீங்க லைட் விட்டாலும்
அதுல கவனமா இருக்கணும், அந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். சரியா? ரைட். அப்ப அதை நோட் பண்ணுங்க. வந்து என்னன்னா, எல்லா வகையான திரைப்புகளும் தெரிப்பு விதிகளுக்கு அமையவே நடைபெறும். எல்லா வகையான திரைப்புகளும் தெரிப்பு விதிகளுக்கு அமையவே நடைபெறும். எல்லா வகையான திரைப்புகளும் தெரிப்பு விதிகளுக்கு அமையவே நடைபெறும். ரைட். Not number 4. Not number 4. Number 4. ஒளி லைட்ஸ், ஒளி நேர்கோட்டில் செல்லும். ஒளி வந்துகிட்டு நேர்கோட்டில் செல்லும். ஒளி வந்துகிட்டு நேர்கோட்டில் செல்லும். ஒளி வந்துகிட்டு நேர்கோட்டில் செல்லும். ஒளி நேர்கோட்டில் செல்லும். ஒளி வந்துகிட்டு நேர்கோட்டில் செல்லும். சரி, ஒளி நேர்கோட்டில் செல்லும். ரைட். ஒளி நேர்கோட்டில் செல்லும். நம்பர் 5 எழுதுங்க. நம்பர் 5. ஒளி புறமாற்றும் தன்மையுடையது. மிக முக்கியமான ஒரு கதை இந்த புறமாற்றும் தன்மையுடையது. ஒளி வந்துகிட்டு புறமாற்றும் தன்மையுடையது. ஒளி வந்துகிட்டு புறமாற்றும் தன்மை உடையது. ஒளி வந்துகிட்டு புறமாற்றும் தன்மை உடையது. இந்த சொல்ல கவனமா இருக்கின்றார். இந்த புறமாற்றும் தன்மையில என்னன்னா, ஒளி இப்போ ஒரு பயணிக்காத வைங்க. சரி, உதாரணத்துக்கு ஒளி புரியுள்ள ஒரு கதை நம்ம படிக்க பின்னால சரி, அடர்ந்த உடன மைதான உடல் கதையில பிடிக்க விவாத ஒளி இப்படி போராடுவீங்க, இப்படி போராடுவீங்க. சரி, இங்க வாத ஒளி இப்படி போராடுறா. நல்லா கவனிங்க. புறமாற்றம் இயல்புனா என்னண்டா, இதுக்குள்ளால அந்த லைட்டை திரும்ப அணிக்குன்னா அவர் அந்த பாதையால தான் போவார். சரியா? எந்த பாதையால வந்தாலோ அதே பாதையால தான் திருப்பப்படுவார். பாதையால தான் என்ன செய்வாரு? திருப்பப்படுவார். அதுதான் புறமாற்றம் இயல்புடையது. ஒளி வந்துட்டு புறமாற்றம் இயல்புடையது. சரியா? புறமாற்றம் இயல்புடையது மிக முக்கியமான ஒரு கதை. நாங்க கேள்விகள் எல்லாம் நிறுவனங்களுக்கு எல்லாம் நம்ம இதை பயன்படுத்த போறோம். புறமாற்றம் இயல்புடையதுன்னா சாம்பாடு யூஸ் பண்ண போறீங்க. ஓகே, புறமாற்றம் இயல்புடையது. பிராக்கெட்ல எழுதுங்க. அந்த புறமாற்றம் இயல்புடையதுன்னா பிராக்கெட்ல எழுதுங்க. பிராக்கெட்ல எழுதுங்க. சரியா? ஒரு பாதையால் சென்ற ஒளி, பாதையால் சென்ற ஒளி, பாதையால் சென்ற ஒளி அதன் திசையை மாற்றும் பொழுது, பிராக்கெட்ல எழுதுங்களா, ஒரு பாதையால் சென்ற ஒளி அதன் திசையை மாற்றும் பொழுது வந்த பாதையால் வந்த பாதையால் வந்த பாதையால் திரும்பி செல்லும். 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 நோட்ல நம்பர் 6. நோட்ல நம்பர் 6. இந்த நாம முன்னால எழுதிக்கணும். ஒளி நேர்கோட்டுல செல்ற கதை. ஒளி வந்து என்னது? நேர்கோட்டுல செல்ற கதை. சரி, கவனிங்க. ஒளி வந்து நேர்கோட்டுல செல்ற கதை. இதுல என்ன விஷயம்? ஒளி நேர்கோட்டுல செல்லும். ஒளி நேர்கோட்டுல செல்லும். இது ப்ரூவ் பண்ற மாதிரி தான் இந்த சூரிய கிரகணம், சந்திர கிரகணம். அடுத்த எழுதுங்க. ஒளி நேர்கோட்டில் செல்வதன் காரணமாகவே, ஒளி நேர்கோட்டில் செல்வதன் காரணமாகவே, ஒளி நேர்கோட்டில் செல்வதன் காரணமாகவே, ஒளி நேர்கோட்டில் செல்வதன் காரணமாகவே, ஒளி நேர்கோட்டில் செல்வதன் காரணமாகவே
கிரகணங்கள் ஏற்படுகின்றன. கிரகணங்கள் ஏற்படுகின்றன. கிரகணங்கள் ஏற்படுகின்றன. ஒளி நேர்கோட்டில் செல்வதன் காரணமாகவே கிரகணங்கள் ஏற்படுகின்றன. அதுல உறவு இலக்கம் உண்டு. எழுதுங்க பாப்பா, நம்ம டீச்சர்ஸாவே பார்ப்போம். சரி, உறவு இலக்கம் எழுதுங்க. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே பூமி இருக்கத்தக்கதாக, பூமி இருக்கத்தக்கதாக, சரியா, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே பூமி இருக்கத்தக்கதாக, பூமி இருக்கத்தக்கதாக இவை ஒரே நேர்கோட்டில் வரும்போது, 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 இவை ஒரே நேர்கோட்டில் வரும்போது சந்திர கிரகணம் ஏற்படும். சந்திர கிரகணம் ஏற்படும். சந்திர கிரகணம் ஏற்படும். இந்த என்ன கேஸ், சந்திர கிரகணம்ங்கிறதுல சந்திரன் எங்களுக்கு விளங்காம என்ன இதுல என்ன கேஸ் பாருங்க, சில விஷயத்தை பாருங்க. இது சூரியன், இது சூரியன், நல்லா பாருங்க, இது சூரியன், சூரியன். இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில, இது சந்திரன், சந்திரன், சந்திரன் இடையில புவி வருவாராக இருந்தார், இதை சொல்ல புவி, புவி வருவாராக இருந்தால் இப்ப என்ன நடக்க போகுதுன்னா, எங்களுக்கு தெரியும்னா சூரியன்ல இருக்கிற லைட் வந்துகிட்டு எங்கிட்ட இது சூரியன் வந்துகிட்டு ஒளி முதல் இவர்ல இருக்கிற லைட் வந்து சந்திரன்ல பட்டு, அந்த சந்திரன்ல இருக்கிற ஒளிக்கற்றை இந்த புவியை வந்து அடைஞ்சாத நான் பார்க்கலாம். இப்ப பாருங்க, சந்திரனுக்கும் சூரியனுக்கு இடையில புவி வருவாராக இருந்தா இவரால வரப்போற இந்த ஒளிக்கற்றைகள் மறைக்கப்பட போறார். சந்திரன்ல படாது, சந்திரன்ல படாது. சந்திரன்ல படலன்னு அது விளங்காது. சந்திர கிரகணம் எப்ப ஏற்படுவதால கவனமா இருக்கணும். இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில புவி வரும். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில புவி வரும். இந்த நிலையில அதனால ஒளி வந்துட்டு நீங்க நேர்கோட்டில் பயணிக்கிறது சிறந்த உதாரணம். இங்க இருக்கிற லைட் வந்துக்கிட்டு எங்களோட சந்திரனை வந்து அடையலன்றது எங்க புவி நடுவில் நின்று மறைக்கிறதால, புவி வந்து என்னது நடுவில் நின்று மறைக்கிறதா. உறவுகளை கொண்டு புரிய இந்த படத்துக்கு உறவுகளை கொண்டு படத்தை தெரியாது. சரி, இந்த படத்தை தெரியுது, சின்ன கதை தெரியுது. நம்பர் 2, உரோம இலக்கம் 2, உரோம இலக்கம் 2, உரோம இலக்கம் 2, உரோம இலக்கம் 2 எழுதுங்க.
புவிக்கும் சூரியனுக்கும் இடையே 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 சந்திரன் இருக்கத்தக்கதாக சந்திரன் இருக்கத்தக்கதாக சந்திரன் இருக்கத்தக்கதாக சந்திரன் இருக்கத்தக்கதாக சந்திரன் இருக்கத்தக்கதாக அவை மூன்றும் இருக்கத்தக்கதாக அவை மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது அவை மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சூரிய கிரகணம் ஏற்படும் அவை ஒரே நேர்கோட்டில் வரும்போது சூரிய கிரகணம் ஏற்படும் இப்ப இது புவி பாருங்க இது புவி இப்ப இவர் சந்திரன் இவரே சந்திரன் இப்ப சொல்லுங்க பாப்போம் சூரியனிலிருந்து ஒளிக்கற்றை வளர்க்க இந்த சந்திரன் என்ன செய்வாங்கன்னா இவர் ஒளிக்கற்றை மறைச்சிருவார் அவ இவர் ஒளிக்கற்றை மறைக்கப்பட்டால் இது புவியை வந்து அடையாது புவியை வந்து அடையாதுன்னா புவியில இருக்கிற எங்களுக்கு சூரியன் விளங்காது புவியில இருக்கிற எங்களுக்கு என்னது சூரியன் விளங்காது எனவே இந்த நிலையத்தான் நம்ம என்ன சொல்றது சூரிய கிரகணம்னு சொல்றது அதை தெளிவாக விளங்கி விஷயங்கள்ல அந்த படத்தை தெரியுது நோட்ஸ்ல கொஞ்சம் தெளிவா இருக்கணும்டா தெளிவாக நோட் பண்ணி எடுக்கணும் சரியா ஒரு சப்ஜெக்ட் படிக்க அந்தந்த பகுதிகள் கேள்விகளுடைய கடப்பம் பாருங்க எப்படி கேள்வி வந்திருக்காங்க சரி படத்தை கேட்க பத்மா நீங்க படம் சொல்றீங்களா சரி முடிஞ்சா கன்ஃபார்ம் பண்ண படம் கேட்டீங்களா நான் பேசுவாங்க ரைட் ஓகே சரி இப்ப கேள்வி விட்டுப்பா கொஞ்சம் கவனம் நேச்சுரல் விஷயத்துக்கு பழைய நாடுகள் நம்ம வந்து பாஸ்போர்ட் கேள்வி சரியா இப்ப அதை கேள லைவ்ல கேள்விகளை நம்பர்ஸ் தொடருமா ஸ்டார்ட் பண்ணி உள்ள முடியும் வரைக்கும் கேள்வி நம்பர்ஸ் மாட்டோம் இருக்கணும் நோக்கமாக கேள்விகள் நிறைய கேள்விகள் நம்பர்ஸ் நம்பர் 1 முதலாவது கேள்வி நல்லா கவனிங்க முதலாவது கேள்வி தெரிஞ்சு பாருங்க 1981 சரி 1981 வந்திருக்கிற 8வது MCQ 1981 வந்திருக்கிற 8வது MCQ எழுதுங்க நான் சொல்ற கேள்வி எழுதுங்க 1981 8வது எழுதுங்க ஒரு சூரிய கிரகணம் பற்றிய
ஒரு சூரிய கிரகணம் பற்றிய சூரிய கிரகணம் பற்றிய சூரிய கிரகணம் பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருதுக. சூரிய கிரகணம் தான் சூரியன் எங்களுக்கு விளங்குது. சூரிய கிரகணம் பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருதுக. சரி, சூரிய கிரகணம் பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருதுக. ஏற்பாடு எழுதுங்க. கூற்றுக்கள் எழுதுங்க. ஒரு சூரிய கிரகணம் ஒரு சூரிய கிரகணம் ஒரு சூரிய கிரகணம் ஒரு சூரிய கிரகணம் ஒரு பூரண தினத்தன்று ஏற்படலாம். ஒரு பூரண தினத்தன்று ஏற்படலாம். ஒரு பூரண தினத்தன்று ஏற்படலாம். ஒரு பூரண தினத்தன்று ஏற்படலாம். பி பார்ட் பூமியின் நிழல் பூமியின் நிழல் பூமியின் நிழல் பூமியின் நிழல் சந்திரனின் பகுதியை மறைக்கும் போது பூமியின் நிழல் பூமியின் நிழல் சந்திரனின் பகுதியை மறைக்கும் போது சந்திரனின் பகுதியை மறைக்கும் போது ஏற்படலாம் ஏற்படலாம் மறைக்கும் போது ஏற்படலாம் மறைக்கும் போது ஏற்படலாம் மறைக்கும் போது ஏற்படலாம். சி அமாவாசை தினத்தன்று ஏற்படலாம். அமாவாசை தினத்தன்று ஏற்படலாம். சி அமாவாசை தினத்தன்று ஏற்படலாம். அமாவாசை தினத்தன்று ஏற்படலாம். இதுல நம்பர் 1 தந்திருக்கேன் பாருங்க. நம்பர் 1 தந்திருக்கேன். அமாவாசை தினத்தன்று ஏற்படலாம். அடுத்த வரையில இக்கூற்றுக்களில் 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 நம்பர் 1 ஏ மாத்திரம் உண்மையானது. ஏ மாத்திரம் உண்மையானது. இக்கூற்றுக்களில் ஏ மாத்திரம் உண்மையானது. ஏ மாத்திரம் உண்மையானது. ஏ மாத்திரம் உண்மையானது. இரண்டாவது ஆன்சர் தராங்க. பி மாத்திரம் உண்மையானது. 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 மூன்றாவது சி மாத்திரம் உண்மையானது. சி மாத்திரம் உண்மையானது. சி மாத்திரம் உண்மையானது. சி மாத்திரம் உண்மையானது. நாலாவது ஏபி மாத்திரம் உண்மையானவை. நாலாவது ஏபி மாத்திரம் உண்மையானவை. நாலாவது ஏபி மாத்திரம் உண்மையானவை. ஏபி மாத்திரம் உண்மையானவை. ஏபி மாத்திரம் உண்மையானவை. அஞ்சாவது ஏசி மாத்திரம் உண்மையானவை. ஏசி மாத்திரம் உண்மையானவை. அஞ்சாவது ஏசி மாத்திரம் உண்மையானவை. நல்ல கேள்வியோட கொஞ்சம் கவனம் எடுக்கும். சரியா? இப்ப சொல்ற விஷயத்த நல்லா பாருங்க. இந்த
ஏங்கிற ஒரு பகுதி பார்ப்போம். இதுக்கு கேள்வி பார்ப்போம். சரியா? கலக்காம சொல்லலாம். ஒரு சூரிய கிரகணம், சூரிய கிரகணம்னா எனக்கு தெரியும், சூரியன் எங்களுக்கு விளங்காது, எங்களுக்கு விளங்காம மறைக்கப்படுற பகுதி. அது எப்படி வரப்போகுதுன்னு பார்ப்போம். நல்லா பாருங்க. ஒரு சூரிய கிரகணம் ஒரு பூரண தினத்தன்று ஏற்படலாம். இந்த பூரண தினம்னு சொல்றது பௌர்ணமியை சொல்றது, அதாவது சந்திரன் முழுமையாக எங்களுக்கு விளங்குற கதை. அப்படிதான் நாங்கள் எடுத்துக்கலாம். சரி, நல்லா கவனிக்கலாம். சந்திரன் முழுமையாக எனக்கு விலங்கனமாக இருந்தால் நல்லா கவனிங்க. இப்ப சொல்ற விஷயத்தை நல்லா கவனிங்க. இது சூரியன் இல்ல புவியின் பக்கமே, இதை நாங்க புவியிடமே. சரியா? புவி. சரியா? இது புவி. அப்போ புவியில இருக்கிற ஒரு ஆளுக்கு சந்திரன் முழுமையாக விலங்கனமாக இருந்தால், சந்திரன் முழுமையாக விலங்கனமாக இருந்தால் நல்லா கவனிங்க. இந்த சந்திரன்ல படுற சூரிய ஒளி கதிர்கள், சூரிய ஒளி கதிர்கள் தெளிவாக எங்களை வந்து அடையணும். அதுல தெரிஞ்சுவார். அப்ப உதாரணம் சந்திரன் இஞ்சி இருக்கிற இப்ப பாருங்க, இதுல பாரு லைட், இதுல பட்டு தெரிப்படும். அப்ப சந்திரன் நாங்க முழுமையாக பார்க்கலாம், முழுமையாக நாங்க பார்க்கலாம். அப்ப இந்த டைம்ல சூரிய கிரகணம் ஏற்படுமான்னு கேட்டா இல்லை, ஏற்படாது. ஏன் ஏற்படாது? இங்கதான் இப்ப சூரியன் எனக்கு விளங்கும், சூரியன் எனக்கு விளங்கும். அப்ப சந்திரன்ல படுற ஒளிக்கதிர்கள் முழுமையாக புவிய வந்து அடையிற இந்த நிலையில என்ன ஏற்படையிலான்னா சூரிய கிரகணம் எப்போதும் ஏற்படையில, சூரிய கிரகணம் செய்வது எப்போதும் ஏற்படுகிறது. இப்ப உதாரணம் நல்லா கவனிங்க. சந்திரன் வந்து இஞ்ச வருவாரா இருந்தா எனக்கு புவிக்கு சந்திரன் விளங்காது, புவிக்கு சந்திரன் விளங்காது. ஏன்னா இது மறைச்சிருக்கு, இது மறைச்சிருக்கு. இஞ்சால சந்திரன் வருவாராக இருந்தால் சந்திரன் திரும்ப அங்கேயும் கரைய போறது, கரைகிறது. அப்ப இந்த இடத்துல இப்படி சந்திரன் இங்க வருவாராக இருந்தா எனக்கு சந்திரன் விளங்காது. இப்ப இஞ்ச இருந்தா நல்லா கவனிங்க, நான் சொல்ல விஷயத்துக்கு கவனிங்க, மிக முக்கியமான ஒரு கதை. இஞ்ச சந்திரன் இருந்தா எனக்கு என்ன விளங்காதுன்னா சூரியன் விளங்காது, அது இருக்காது. அதே நேரம் இப்ப பின்னால் அந்த கூற்று வரப்போது இருக்கிறது. சரி, அப்ப இது அந்த கதை வரைக்கும் நம்ம கதை. சரி, அப்ப இந்த நிலையிலாம் இன்னைக்கு என்ன சூரிய கிரகணத்தை நான் சூரியனை இப்ப இந்த நிலையில சந்திரன் தான் நினைக்கிறேன், சூரியன் நான் பார்த்தேன். இங்க வந்தா எனக்கு சூரியன் விளங்காது, சூரியன் விளங்காது. இப்ப ஏகோ சிக்கல் வரும் என்னன்னு பார்ப்போம். அப்ப இதை தவிர்த்து சந்திரன் எங்க இருந்தாலும் பட்டி என்ன செய்யலாம் தெரிவிப்பாடு. அப்ப ஒரு பூரண நிலையில பௌர்ணமி டைம்ல வந்துகிட்டு நான் என்ன செய்யலாம்னா சூரியன் எனக்கு விளங்காம ஒரு ஆளு சூரியன் கட்டாயம் விளங்கு. அப்ப இந்த கூற்று வந்து பிழை பாருங்க. ஒரு சூரிய கிரகணம் ஒரு பூரண தினத்திற்கு ஏற்படலாம், இல்லை ஏற்படாது. சரி, அடுத்த ஒரு பி. பூமியின் நிழல் சந்திரனின் ஒரு பகுதியை மறைக்கும் போது ஏற்படலாம். சரியா? பூமியிட நிழல் சந்திரனின் ஒரு பகுதியை மறைக்கும் போது, அதாவது இந்த நிலையை சொல்றாங்க, இந்த நிலையை சொல்றாங்க. இந்த நிலையில சூரிய கிரகணம் ஏற்படுகிறார், சூரியன் நமக்கு விளையும், இதுதான் பூமி. இப்ப இந்த நிலையில இப்ப சூரியன்ல ஒளிக்கற்றைய இந்த புவியிட நிழல் அந்த சந்திரன்ல மறைக்கும், புவி மறைக்கும், அதான் சொல்றாங்க. இந்த டைம்ல என்ன விளங்குறாங்கன்னா உனக்கு சந்திரன் தான் விளங்குறாரு, சந்திர கிரகணமா தான் இருக்கு, சந்திர கிரகணமா தான் இருக்கு. ஓகே, அப்ப வீக் குற்றம் பிழை, குற்றம் பிழை. இப்ப வரும் பாருங்க. சரியா? இங்க பாருங்களா, அமாவாசை தினத்தன்று ஏற்படலாம். பாருங்க எப்படி உங்களுக்கு பிசிக்ஸ் ஆழமா கொண்டு வராங்க. அமாவாசை தினம்ங்கிறது இதுவும் அமாவாசை தினம். சரியா? அவன் செல்லல, இங்க பாருங்கன்னா அமாவாசை தினத்தன்று ஏற்படலாம், ஏற்படும் இல்லை. சரி, ஏற்படும் இல்லை, அது அமாவாசை இருந்தா அன்றைக்கு எனக்கு சூரியன் விளங்காதுதான் இந்த அவன் செல்லல. ஏற்படலாம் என ரெண்டு இடம் வரும்போது இங்க பாருங்க, இதுவும் நம்ம அமாவாசை தான் சொல்றது. அமாவாசைன்னா சந்திரன் முழுமையாக மறைக்கப்படுது, சந்திரனை விளங்காத, சந்திரனைக்கு விளங்காத நிலை. இங்க பாருங்க, நடுவுல புவி வந்துட்டாருன்னா இதுல இருந்து ஒளிக்கற்றை அங்க போகாது. எஸ், போகாது, சந்திரன் விளங்காது. இதனால பேர் வச்சிருக்கேன் அமாவாசை. அமாவாசை நல்லா பாருங்க எப்படி. ஆனா
இந்த நிலையில ஒரு சூரிய கிரகணம் ஆண்டு கேட்டா சூரியன் விளக்கு. ஏன்னா புவி நடுவுல இருக்கு. சூரியனுக்கும் சந்திரனுக்கு நடுவுல புவி இருக்கிறதால புவியில இருக்கிறார் சந்திரன். சூரியனை பார்ப்பார், சந்திரனா பார்க்கல. இப்ப நல்லா கவனி. அப்ப இந்த நிலை உனக்கு ஒரு அமாவாசை தான். ஆனா இது சூரிய கிரகணம் ஆண்டு கேட்டா இல்லை. சூரிய கிரகணம் இல்லை. இதை சொல்றது சந்திர கிரகணம். இத சந்திர கிரகணம் எனக்கு சந்திரன் விளங்காத இவங்க அதுக்கு பேரு வச்சிருக்கீங்க அமாவாசை. ஆனா இங்க பாருங்க, இப்ப இந்த இடத்துல சந்திரன் வந்துட்டார். இப்படி வருமே, இது புவி, இது புவி, இது சந்திரன். சரியா? இப்ப நல்லா இருக்காங்க. இதுல இருந்து வார லைட் சந்திரன்ல படு. ஆனா இங்க பாருங்க, ஒளி கற்றைகள் எல்லாம் சந்திரன் இந்த மேற்பரப்புல தான் படப்போறார். இந்த மேற்பரப்புல தான் படப்போறார். இப்பயும் சந்திரன் எனக்கு விளங்காது. இங்க பாருங்க, இங்க ரெண்டு பாக்குற எனக்கு சந்திரன், இப்ப சந்திரன்ல இந்த பரப்புல பட்டாத்தானே அந்த ஒளி பட்டு திரிக்கணும் வந்து அடையுது. அடைகிறது இந்த மேற்பரப்பின் மீது, இந்த மேற்பரப்பு தான் எனக்கு விளங்கணும். அப்ப இந்த மேற்பரப்பின் மீது சூரிய ஒளி பட்டாதான் என்ன வந்து அடையும். இப்ப எனக்கு சந்திரன் விளங்காது, சந்திரனே விளங்காது. இதை ஒரு அமாவாசை தினமாக நாங்க எடுத்துக்கலாம். அதே நேரம் இது ஒரு சூரிய கிரகணம் தான், சூரியனும் எனக்கு விளங்காது. அப்ப நல்லா கவனிங்க, எவ்வளவு தெளிவாக அந்த கேள்வியை தாரான்னு பாத்தீங்களா? அமாவாசை தினத்திலையும், சரி, அமாவாசை தினத்திலையும் என்ன செய்யலாமா? சூரிய கிரகணம் வரலாமா? கூட்டம் பாருங்க. சரியா? அமாவாசை தினத்தன்று ஏற்படலாம். எஸ், ஏற்படலாம். அதுக்காக வேண்டி அமாவாசை எல்லா டைம்லயும் சூரிய கிரகணம் வருமானு கேட்டா இல்ல. இப்ப சந்திரன் அந்தால இருந்தாலும் அது அமாவாசை தான், சந்திரன் இன்னைக்கு விளங்காது. ஆனா இப்ப சூரியன் விளங்கி, இப்ப சந்திரன் இன்னைக்கு விளங்காது, இது அமாவாசை நாள், இன்னைக்கு சந்திரன் விளங்கி. அதே நேரம் சூரியனும் மறைக்கப்பட்டுச்சு. சூரியன் என்னது? மறைக்கப்பட்டுட்டு இந்த நிலையை சொல்றது சூரிய கிரகணம். கேள்வியை தெளிவாக விளங்கிடுங்க. சீக்கூற்று மட்டும் சரியானது. மூன்றாவது ஆன்சர், மூன்றாவது ஆன்சர் சரி. கொஞ்சம் கவனம் எடுங்க, கேள்விகள் இப்படிதான் வரும். நாங்க தியரியாக நாங்க படிப்போம், பட் அங்க கேள்விகளாக வரக தெளிவாக யோசிச்சு விடைகளை அளிக்க பழகணும். சரியா? அதான் 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 சிங்கரிக்க விஷயம். பாடமாக்குறதுக்கு இடம் இல்லை, பாடமாக்கினீங்க. சரியா? சோ இது வந்துட்டு சந்திரன் வந்து நடுவுல இருந்தா அது சூரிய கிரகணம் தான். இந்த நாங்க பாடமாக்கி எடுத்துட்டோம்னா பாருங்க, இந்த நிலையில சந்திரனும் எனக்கு விலங்குகள் விளங்கிடும். அப்ப சந்திரனும் விலங்குகள் அந்த நிலைக்கு அதுக்காக நான் இது போய் சந்திர கிரகணம்னு சொல்ல மாட்டேன். இது ஒரு அமாவாசை, இது ஒரு அமாவாசை ஸ்பெஷல் கேஸ். சந்திரன் மட்டும் விலங்குகள் தான் அதை நாங்க சந்திர கிரகணம்னு சொல்றது. சூரியன் மட்டும் விலங்குகள் தான் அதை நாங்க சூரிய கிரகணம்னு சொல்றோம். பட் அமாவாசைங்கிறது பொதுவான பேர். நீங்க சந்திரன் விலங்குகள் அது அமாவாசை, சந்திரன் முழுமையாக விலங்கினா அது பூரணம். பௌர்ணமி சொல்லுவாங்க, அது சொல்றது என்னது? முழு நாள் அல்லது பௌர்ணமி, அப்படி ஏதோ பண்ணிக்கிறீங்க. சில விஷயத்துல கொஞ்சம் கவனம் அடையுது. சரியா? இதுக்கு சி கூட்டு மட்டும் பொருத்தமானது, சி கூட்டு மட்டும் பொருத்தமானது. பாத்திமா, உங்களுக்கு இந்த கேள்வி விளங்கிட்டா? பாத்திமா, உங்களுக்கு இந்த கேள்வி விளங்கிட்டான்னு கேட்டேன். நான் தான் இந்த கேள்வி விளங்கிட்டாடா? நான் தான் இந்த கேள்வி விளங்கிட்டா? சரி, அப்ப கொஞ்சம் கவனம் எடுத்தா சரிடா, கொஞ்சம் கவனம் எடுத்தா சரி. பாருங்க, நம்ம அந்த அடிப்படை ஒரு விஷயம் படிச்சு அதுல ஒரு பாஸ்போர்ட் இருக்கு, அதுல ஒரு பாஸ்போர்ட் இருக்கு. எவ்வளவு தெளிவாக இருக்கிறோமோ அதெல்லாம் நீங்க பிடிச்சிங்க, விஷயத்தெல்லாம் பிடிச்சிங்க. ரைட், ஓகே. இப்ப தலை போடுங்க, ஒளி முறிவு. முக்கியமான கதை. தலை போடுங்க, ஒளி முறிவு. தலைப்பு போடுங்க, ஒளி முறிவு. தலை போடுங்க, ஒளி முறிவு.
ஒளி முறிவு ஏற்பட ஒளி முறிவு ஏற்பட முதலாவது ஒளி முறிவு ஏற்பட ஊடகம் முக்கியமானது. சரி, ஒளி முறிவு ஏற்பட ஊடகம் முக்கியமானது. ஒளி முறிவு ஏற்பட ஊடகம் முக்கியமானது. ஒளி முறிவு ஏற்பட ஊடகம் முக்கியமானது. அடுத்த ஸ்டார் ஒளியின் வேகம் கூடிய ஊடகம். ஒளியின் வேகம் கூடிய ஊடகம். ஒளியின் வேகம் கூடிய ஊடகம் ஐதான ஊடகமாகவும் ஐதான ஊடகமாகவும் ஒளியின் வேகம் கூடிய ஊடகம் ஐதான ஊடகமாகவும் ஒளியின் வேகம் குறைந்த ஊடகம். ஒளியின் வேகம் குறைந்த ஊடகம். ஒளியின் வேகம் குறைந்த ஊடகம். ஒளியின் வேகம் குறைந்த ஊடகம் அடர்ந்த ஊடகம் எனவும் அழைக்கப்படும். 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 அடுத்த ஸ்டார் வந்துங்க. ஒரு ஊடகத்தின் தன்மை ஒரு ஊடகத்தின் தன்மை ஒரு ஊடகத்தின் தன்மை அல்லது அடர்த்தி அடர்த்தி ஒரு ஊடகத்தின் தன்மை அல்லது அடர்த்தி இன்னும் ஒரு ஊடகத்துடன் ஒப்பிட்டு இன்னும் ஒரு ஊடகத்துடன் ஒப்பிட்டு இன்னும் ஒரு ஊடகத்துடன் ஒப்பிட்டு பெறப்படும். இன்னும் ஒரு ஊடகத்துடன் ஒப்பிட்டு பெறப்படும். இன்னும் ஒரு ஊடகத்துடன் ஒப்பிட்டு பெறப்படும். ஊடகத்தை பெறப்படும். அடுத்த ஸ்டார் ஒரு ஒளிக்கதிர். ஒரு ஒளிக்கதிர் ஒளிக்கதிர் ஒரு ஊடகத்திலிருந்து இன்னும் ஒரு ஊடகத்திற்கு செல்லும் பொழுது ஒளிக்கதிர் ஒரு ஊடகத்திலிருந்து இன்னும் ஒரு ஊடகத்திற்கு செல்லும் பொழுது இன்னும் ஒரு ஊடகத்திற்கு செல்லும் பொழுது இன்னும் ஒரு ஊடகத்திற்கு செல்லும் பொழுது அவ்வூடகங்களை பிரிக்கும் மேற்பரப்பில் அவ்வூடகங்களை பிரிக்கும் மேற்பரப்பில் பிரிக்கும் மேற்பரப்பில் பிரிக்கும் மேற்பரப்பில் முறிவடையும் 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 அடுத்த ஸ்டார் அடுத்த ஸ்டார் the last one
வெவ்வேறு ஊடகங்களில் வெவ்வேறு ஊடகங்களில் வெவ்வேறு ஊடகங்களில் வெவ்வேறு ஊடகங்களில் ஒளியின் வேகம் வேறுபடுவதாலேயே வெவ்வேறு ஊடகங்களில் ஒளியின் வேகம் வேறுபடுவதாலேயே இவ்வாறு ஒளிக்கதிர் முறிவடைகிறது. சரி, இவ்வாறு முறிவடைகிறது. இவ்வாறு முறிவடைகிறது. இவ்வாறு முறிவடைகிறது. வெவ்வேறு ஊடகங்களில் ஒளியின் வேகம் வேறுபடுவதாலேயே இவ்வாறு ஒளிக்கதிர் முறிவடைகிறது. இந்த ஃபாத்திமா நான் பேசுறேன் உங்களுக்கு ரைட். ஓகே, கொஞ்சம் நல்லா உங்களோட கவரேஜ் செக் பண்ணிக்கோங்க. சரியா? இங்க பாருங்க, சொல்ல விஷயத்துக்கு வாங்க. வெவ்வேறு ஊடகங்களில் ஒளியின் வேகம் வேறுபடுவதாலேயே இவ்வாறு ஒளிக்கதிர் முறிவடைகிறது. சரி, ஓகே. இப்ப பாருங்க, மிக முக்கியமான ஒரு கதை ஒளி முறிவு. சரியா? அடுத்த சாப்டர்ல பார்க்கலாம். சரி, உங்க கதையை வச்சுட்டு ஒளி முறிவு நல்லா கவனிங்களா, தெளிவாக இது விளங்குறீங்க. இதை கடவுள்லாம் என்னோட லைட் அப்படியே இதுல பில்ட் ஆக போறது. சரியா? ஒளி முறிவு. ஒளி முறிவு. ஓகே, நல்லா கவனிங்க. இந்த ஒளி முறிவொன்று நடக்கணுமாக இருந்தால் கட்டாயம் ஊடகம் அவசியம். சரி, ஊடகம் அவசியம். ஏன் ஒளி முறிவு ஒன்று ஏற்பட ஒரு ஊடகத்துல இருந்து இன்னொரு ஊடகத்திற்கு போகத்தான் அந்த அலையிட வேகத்துல, அந்த ஒளிட வேகத்துல மாற்றம் கொண்டு வரதுதான் இந்த ஒளி முறிவு ஏற்பட. இதை எப்படி நம்ம பார்க்கலாம்னு சொல்லுவாங்க. நான் இப்ப ஒரு கடற்கரையில நிக்கணுமே, கடற்கரையில நிக்க, கடல் வந்துட்டு நீரோட இருக்குது. இப்ப நான் வெளியால இருந்து அந்த கடலை நோக்கி ஓட, சரி, வழியில ஓடிட்டு இருக்கேன். அப்படியே எங்க கால் வந்துகிட்டு என்னோட வழியை கிழிச்சுட்டு ஓடிட்டு இருக்குது. போய் தண்ணிக்குள்ள நான் இறங்கி போட்டு அதே நான் எந்த எனர்ஜி, சரி, அந்த வேகத்துல ஓடக்கூடிய எனர்ஜி, அப்ப நான் இந்த எனர்ஜி ஃபுல்லா யூஸ் பண்ணி நான் வழியில ஓடுறேன். திரும்ப இந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி, எனக்கு எதுக்கு அவ்வளவு எனர்ஜியை யூஸ் பண்ணி எப்படி வழியில யூஸ் பண்ணணும் அதே மாதிரி யூஸ் பண்ணி தண்ணிக்குள்ள ஓட போனா அதே வேகத்துல ஓடலாமா? இல்ல, வேகத்துல மாற்றம் வரும். ஏன் அவர் தடை அங்க அதே மாதிரிதான் இங்க இருக்காது. கவனமா இருக்கு. சரியா? அப்ப ஒரு ஊடகத்துல இருந்து இன்னொரு ஊடகத்துல நான் போக அங்க இருக்கிற அந்த லைட்ல வேகம், அந்த ஒளியில வேகம் மாறுபடுமாக இருந்தால் அந்த இடத்துலதான் நாங்க ஒளி முறிவுங்கிறவரால பார்க்கலாம். ஒளி முறிவுங்கிறவரால பார்க்கலாம். சரி, பாருங்க, ஒளி முறிவு ஏற்பட ஊடகம் அவசியமாகுமா? தேவையா? ஊடகம் முக்கியமானது. அதுல சொல்றாங்க, ஊடகத்தை ரெண்டா டிவைட் பண்றாங்க. ஒன்று ஐதான ஊடகம், அடர்ந்த ஊடகம். சரி, இப்ப நல்லா கவனிங்க. இப்ப நான் உங்களுக்கு கேட்கிறேன், இந்த வட்டம் வந்துட்டு ஒரு சிறிய வட்டம். சரி, இந்த வட்டம் சிறிய வட்டமானு கேட்டா எனக்கு தெரியாது. இது சிறிய வட்டமா பெரிய வட்டமானு கேட்டா தெரியாது. ஏனென்றா இதுக்கு பக்கத்துல இன்னொரு வட்டம் இருந்தா தான் நான் சொல்லலாம், எஸ், ஓகே, இவரை விட இவர் சிறிய வட்டம். இப்ப இது இல்லைன்னு வைங்களேன், இதுக்கு பதிலா இன்னொரு வட்டம் இருக்குது. நானே போல கேட்கிறேன், இந்த வட்டம் சிறிய வட்டமானு கேட்டா, இது ரெண்டும் இல்லாத டைம்ல கேட்டா நான் செய்யல. அது என்ன வட்டம் செய்யல, சிறுசா பெருசா ஒப்பிட்டுக்கு இன்னொரு ஆள் தேவை. அப்ப இந்த வட்டம் இருந்தாச்சுங்களா, ஓகே, இது பெரிய வட்டம், இந்த வட்டத்துக்கு இவரு சிறிய வட்டம். அப்ப ஒரு ஆளை பத்தி நான் கதைக்கிறேன்னா எனக்கு ஒவ்வொருத்துக்கு இன்னொரு ஆள் தேவைப்படும். ஒவ்வொருத்துக்கு வந்துட்டு இன்னொரு ஆள் தேவைப்படும். அப்ப நான் ஊடகத்தை வந்துட்டு இது ஐதான ஊடகம், இது அடர்ந்த ஊடகம் நான் கதைக்கல. ஒரு ஊடகம் இருந்தா தான் கதைக்கிறேன். இது உதாரணத்துக்கு நீர், கண்ணன், நான் இப்ப கதைக்கிறேன். நீர் வந்துட்டு என்ன ஊடகம் நான் சொல்றேன், இது ஐதான ஊடகம். கண்ணாடியை ஒப்பிடக்க ஐதான ஊடகம். அதுக்காக நீர் எப்பயுமே ஐதான ஊடகம் கேட்டா இல்ல, ஏன்னா இது வழியோட வழிதான் ஐதான ஊடகம், வழிதான் ஐதான். இதுல இருந்து எங்களுக்கு என்ன விளக்கணும்னா, ஒரு ஊடகத்தை பத்தி இப்ப நான் சொல்றேன், இப்ப ஒரு ஆளை பத்தி இவர் நல்லவன் தான் கதைக்கணும், அவர் ஒப்பிட்டு இன்னொரு ஆள் வேணும், அந்த இயல்புகள் வேணும், அவரை விட இவரு நல்லவரு,
அப்ப அதே மாதிரி இப்ப இந்த வட்டம் சிறிய வட்டமா அல்லது பெரிய வட்டமான கேள்வி கேட்டா அதை ஒப்புறதுக்கு ஒரு வட்டம் தேவை. இப்ப இந்த வட்டத்துல ஒப்புறதுக்கு இது சின்ன வட்டம், இந்த வட்டத்துல ஒப்புறதுக்கு இது எனக்கு பெரிய வட்டம். இதே மாதிரிதான் இந்த ஐதான ஊடகம் வளர்ந்த வட்டம். ஆனா பொதுவான ஒரு கோட்பாடு என்ன சொல்றாங்கன்னா, வேகம் கூடியவர், அதாவது இந்த வழிக்குள்ளதான் நான் ஓடினேன், வேகம் கூடிய ஒரு ஒளிக்கற்றையிட வேகம் யாருக்குள்ள கூட இருக்கிறதோ அவரை சொல்றது ஐதான ஊடகம் என்றும், வேகம் யாருக்கு குறைய இருக்குதோ அதை சொல்றது என்னது அடர்ந்த ஊடகம். ஒப்பிட்டு தானா அவரை விட இவரை பார்த்து கதைக்கிறது. இப்ப நான் சின்ன விஷயம், இந்த வட்டம் இதுவும் மறக்க வட்டம். இப்ப இந்த வட்டம் சிறிய வட்டம் பெரிய வட்டம்னா ஒப்பிட்டே தெரியாது. இப்ப உங்களுக்கு சார்பு வரும் மாதிரி சரியா கழிக்கிற கதை மாதிரி ரைட் பார்ப்போம். பாருங்க, ஒரு ஊடகத்தின் தன்மை அல்லது அடர்த்தி இன்னொரு ஊடகத்துடன் ஒப்பிட்டே பெறப்படும். எஸ், அப்ப ஒரு ஊடகம் வந்து இது ஐதான ஊடகமா இது அடர்ந்த ஊடகம் என்பது அதுக்கு எனக்கு இன்னொரு ஊடகம் தேவை. அந்த ஊடகத்தை வச்சுதான் நான் இந்த ஊடகத்தை கிடைக்கிறேன். அதான் விஷயம் பாருங்க. ஒரு ஊடகத்தின் தன்மை அல்லது அடர்த்தியின் அடர்த்தி இன்னொரு ஊடகத்துடன் ஒப்பிட்டே பெறப்படுவான். அடுத்து சொல்றாங்க, ஒரு ஒளிக்கதிர் ஒரு ஊடகத்திலிருந்து இன்னொரு ஊடகத்தில் செல்லும் பொழுது ஊடகங்களை பிரிக்கும் மேற்பரப்பில் முறிவடையும். எஸ் ரைட், இங்க நல்லா கவனிங்க. இப்ப சொல்ற விஷயத்த பாருங்க. பின்னால நாங்க ஒவ்வொரு விஷயமா பிரிக்கட்டும் ஆரம்பத்தால நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, இப்ப இருக்கிற கதையை பாருங்க. இது ஊடகம் ஒன்று, ஊடகம் 1, இது ஊடகம் 2, ஊடகம் 2. சரி, இப்ப பாருங்கடா, ஒரு ஒளிக்கதிர் வருது. சரி, ஒரு ஒளிக்கதிர் வருது. இதுதான் அந்த மேற்பரப்பு, ரெண்டு ஊடகத்தை பிரிக்கிற மேற்பரப்பை சொல்லும். சரி, ரெண்டு ஊடகத்தை பிரிக்கிற மேற்பரப்பு. சரி, பிரிக்கிற மேற்பரப்பு. இப்ப சொல்லுங்க, நான் சும்மா சொல்றேன். இது ஒரு ஐதான ஊடகம். சரி, ஊடகம் 1ங்கிறது ஐதான ஊடகம். இதை தனித்தனியா கதைக்கணும். பட் நம்ம இதுக்காக என்ன சொல்றேன்னா, இது ஒரு ஐதான ஊடகம். இப்ப இது அடர்ந்த ஊடகம். ஒப்பிடக்க இவரை விட இவர் அடர்ந்த ஊடகம். இப்ப சொல்லுங்க, பாருங்க, ஐதான ஊடகத்துல இருந்து அடர்ந்த ஊடகத்துக்கு ஒளிக்கதிர் செல்லும் போது, சரி, ஒளிக்கதிர் செல்லும் போது நல்லா காணும். உண்மையாவே இப்படி போக வேண்டிய கதிர், இப்படி வார கதிர் இப்படிதான் போகணும். இந்த ஒரு ஊடகத்துக்குள்ள அடிச்சிடும், கொட்டையில அடிச்சுட்டா இந்த ஊடகத்துல அதே பார்த்தீங்கன்னா போட்டு நேரம் பயணிக்கும். ஆனா ஐதான ஊடகத்துல அடர்ந்த ஊடகத்துல ஒளிக்கதிர் செவ்வனை நோக்கி முறிவடையும். செவ்வனை நோக்கி முறையும். உண்மையா இப்படி போக வேண்டிய இந்த கதிர், இப்படி உண்மையா போக வேண்டிய இந்த கதிர், இப்படி போக வேண்டிய கதிர் என்ன செய்யுதுன்னா விட நோக்கி முறைவடைகிறார். இதை எங்களை படுத்தணும். இதை எங்களை முறைக்கணும். அதே மாதிரி இந்த புள்ளியை நான் என்ன எடுத்துக்கிறேன், இந்த புள்ளியை ஒன்று எடுத்துக்கிறேன், இந்த புள்ளியை M எடுத்துக்கிறேன். இப்படி ஒரு கேஸ். அப்ப இதுக்கு என்ன காரணம்னா, இது ஐதான ஊடகத்துல இருந்து அடுத்த வெவ்வேறு ஊடகத்துக்கு, ஒரு ஊடகத்துல இருந்து இன்னொரு ஊடகத்துக்கு, பட் ஒரு குறித்து போன செவனோட ஒரு கோணத்துல மாறட்டும் அந்த கட்டாயத்தை ஒளிந்து ஏற்பட்டு. இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, ஒரு கீழே சரியா சொல்லலாம். ABN சரியா சரி, இந்த படத்தை தெரியுது, இந்த படத்தை தெரியுது, எல்லாம் முடிச்சுட்டு இந்த படத்தை கெரியடுங்க.
ஐதான ஊடகத்துல இருந்து அடர்ந்த ஊடகத்துக்கு ஒளிக்கற்றை சொல்றோம். படத்துக்கு சரியா? சரி, இதுல AB7 AB அல்லது ANB இதாச்சும் பிரச்சனை. ANB இது சர்வர், இது சர்வர். அதே போல ON என்பது யாரு? படுகதிர். அதே போல NM முறிகதிர். என்னங்கிறது படுப்புள்ளி, என்னங்கிறது படுப்புள்ளி. அதே போல PQ பொது மேற்பரப்பு. பொது மேற்பரப்பு PQ வந்துட்டு பொது மேற்பரப்பு. NM முறிகதிர், NM முறிகதிர், ரைட், ஓகே. அதே போல I படுகோணம். விமானம் விட படுகோணம் எல்லாம் இங்க பயன்படுத்தலாம். அதே போல R செவ்வனோட அமைக்கிறோம்னா இரண்டு செவ்வனோட இரண்டு செவ்வனோட R முறிகோணம் சொல்லுவாங்க. செவ்வன், படுகதிர், முறிகதிர், அதே போல படுப்புள்ளி, PQ பொது மேற்பரப்பு, I வந்துட்டு படுகோணம், R வந்துட்டு முறிகோணம். R வந்துட்டு முறிகோணம். படத்தை தெரியுங்க, தேதி முடிஞ்சு கன்ஃபார்ம் பண்ணுங்க. 10 நீங்க தான் எனக்கு சொல்லுங்க. தேதி முடிஞ்சா கன்ஃபார்ம் பண்ணுங்க பார்க்கலாம். ரைட், ஓகே. சரி, அங்க இருக்கிற எல்லாத்தையும் இருக்கும். ANB வந்து செவ்வன், அதே போல ONங்கிறது படுகதிர், அதே போல NMங்கிறது முறிகதிர், என்னங்கிறது படிப்புள்ளி, PQங்கிறது பொது மேற்பரப்பு, Iங்கிறது படுகோணம், Rங்கிறது முறிகோணம். ரைட், அதெல்லாம் சரி. இப்ப சின்ன தலை போடுங்க, அடிப்படை உண்மை. சின்ன தலை போடுங்க, அடிப்படை உண்மை. சின்ன தலை போடுங்க, அடிப்படை உண்மை. சரி, அடிப்படை உண்மை. போடுங்க, அடிப்படை உண்மை. அடிப்படை உண்மை. அடிப்படை உண்மை. அடிப்படை உண்மை. அல்லது நம்பர் 1 அடிப்படை உண்மையில நம்பர் 1 அல்லது அடிப்படை உண்மையில நம்பர் 1 இருக்கு. ஒரு ஒளிக்கதிர், ஒரு ஒளிக்கதிர், ஒரு ஒளிக்கதிர், ஒரு ஒளிக்கதிர், ஒரு ஒளிக்கதிர் ஐதான ஊடகத்திலிருந்து அடர்ந்த ஊடகத்திற்கு செல்லும் போது, ஒரு ஒளிக்கதிர் ஐதான ஊடகத்திலிருந்து அடர்ந்த ஊடகத்திற்கு செல்லும் பொழுது, ஒரு ஒளிக்கதிர் ஐதான ஊடகத்திலிருந்து அடர்ந்த ஊடகத்திற்கு செல்லும் போது செவ்வனை நோக்கி முறிவடையும். செவ்வனை நோக்கி முறிவடையும். செவ்வனை நோக்கி முறிவடையும்.
செவ்வனை நோக்கி முறிவடைவில் இந்த கோணம் I, இந்த கோணம் R. இந்த கோணம் என்னது R. அடிப்படை உண்மையில நம்பர் 2. அடிப்படை உண்மையில நம்பர் 2 எழுதுங்க. ஒரு ஒளிக்கதிர் ஒரு ஒளிக்கதிர் ஒரு ஒளிக்கதிர் ஒரு ஒளிக்கதிர் அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஒரு ஒளிக்கதிர் அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஒரு ஒளிக்கதிர் அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஐதான ஊடகத்திற்கு செல்லும் போது ஐதான ஊடகத்திற்கு செல்லும் பொழுது ஐதான ஊடகத்திற்கு செல்லும் பொழுது ஒரு ஒளிக்கதிர் அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஐதான ஊடகத்திற்கு செல்லும் பொழுது செவ்வனை விளத்தி முறிவடையும் செவ்வனை விளத்தி முறிவடையும் செவ்வனை விளத்தி முறிவடையும் அடர்ந்த ஊடகத்துல இருந்து ஐதான ஊடகத்தை நோக்கி வரைக்கும் சரி அடர்ந்த ஊடகத்துல இருந்து ஐதான ஊடகத்தை நோக்கி வரைக்கும் கவனமா இருக்கணும்னா இது என்ன செய்யும்னா செவ்வனை விளத்தி முறிவடையும் செவ்வனை விளத்தி முறிவடையும் இதுதான் இப்ப சரி அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஐந்தான ஊடகத்துக்கு ஒளிக்கதிர் வருமாக இருந்தால் அதை செய்தால் செவ்வனை விளத்தி முறிவடையும் செவ்வனை விளத்தி முறிவடையும் இந்த முடிவடையும் செவ்வனை விளத்தி முறிவடையும் செவ்வனை விளத்தி முறிவடையும். Right. Number 3. ஊடகங்களை பிரிக்கும் மேற்பரப்பிற்கு ஊடகங்களை பிரிக்கும் மேற்பரப்பிற்கு அதை எப்படி என்ன ஊடகமா இருக்கணும்னா ஊடகங்களை பிரிக்கும் மேற்பரப்பிற்கு செங்குத்தாக செல்லும் கதிர்கள் இதை சொல்றது அடர்ந்த ஊடகம். இது ஐதான ஊடகம். சரி அடர்ந்த ஊடகம் இதான் இரண்டு மேற்பரப்புகளை பிரிக்கிற சரி இரண்டு ஊடகங்களை பிரிக்கிற இந்த மேற்பரப்புக்கு செங்குத்தாக சென்ற ஒளிக்கதிர் செங்குத்தாக சென்ற ஒளிக்கதிர் முறிவடைவதில்லை. பாருங்க இது செங்குத்தாக வந்து பார்த்தா இது முறிவடையாம போறாங்க முறிவடைவதில்லை முறிவடைவதில்லை. பிரிக்கும் மேற்பரப்பிற்கு செங்குத்தாக செல்லும் கதிர்கள் முறிவடைவதில்லை. முறிவடைவதில்லை. ரைட் ஓகே சரி கவனிங்க இதை நோட் பண்ணிடுங்க. கவனிங்க அடுத்த கிளாஸ்ல வந்துட்டு மிச்சம் இருக்கிற பகுதிகளோட நாங்கள் சந்திப்போம். மிச்சம் இருக்கிற பகுதிகளோட நாங்கள் சந்திப்போம். சரியா தெளிவாக விஷயங்களை விளைவிக்கங்க கவனிங்க. நான் சில விஷயத்த கொஞ்சம் இது பண்ணிக்கணும். சரியா எனக்கு தெரியும்ல எங்களோட தியரி கிளாஸஸ் வந்துகிட்டே சரியா இப்போ 25 சரியா 25 வந்துகிட்டு கிளாஸ்ல 2025 எக்ஸாம் வச்சுக்கான தியரி கிளாஸ். ஏன்னா தியரி கிளாஸ்ல நாங்க போயிட்டு வந்துட்டு ஹீட் அதே போல லைட்
சரி ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ரெண்டுமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்தது பேப்பர் கிளாஸ். இப்ப இந்த பேப்பர் கிளாஸ், சரி இந்த பேப்பர் கிளாஸ்ல வந்துட்டு 2 விதமான பேப்பர் கிளாஸ் நாங்க அணுக போறோம். ஒன்று என்னன்னா எங்களோட ஃபைனல் எக்ஸாம டார்கெட் பண்ணி, சரி ஃபைனல் எக்ஸாம டார்கெட் பண்ணி எங்களோட பேப்பர்ஸ். அதே மாதிரி இப்ப நடக்க போற தேர்ட் டேர்ம் பேப்பர், சரி இப்படி 2 விதமாக தான் இதை நான் கன்வெர்ட் பண்ண போறேன். தேர்ட் டேர்மை டார்கெட் பண்ணி எப்படியான வினாக்களை நான் செஞ்சு முடிக்கணும், அதே போல எங்களோட ஃபைனல் எக்ஸாம டார்கெட் பண்ண நாங்க எப்படியான வினாக்களை அணுகணும், தேர்ட் டேர்ம் யார் யார் ரிலீஸ் பண்ண போறாங்க, எந்த பகுதிக்குள்ள நிக்க போறாங்க. அடுத்தது கவனிங்கடா, நம்முடைய இந்த தேர்ட் டேர்ம் எக்ஸாமுக்கு முன்னால இன்ஷா அல்லாஹ் தேர்ட் டேர்ம் எக்ஸாம் நடக்க போறதுக்கு முன்னால ஒரு 3 வீக்ஸ் முன்னாலேயே நம்ம என்ன செய்யணும், இந்த தேர்ட் டேர்ம் உடைய சிலபஸ் முடிக்கணும். அதான் எங்களோட டார்கெட். அந்த டார்கெட் வச்சுதான் இப்ப இந்த தியரி கிளாஸஸ் எல்லாம் மினி ஆனது. சரியா கவனமா இருக்கணும். ஒரு 3 வீக்ஸ் ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாலே இன்ஷா அல்லாஹ் நம்ம ஃபுல் தியரி கிளாஸஸ் தேர்ட் டேர்ம் உடைய தியரியை ஃபுல்லா நம்ம முடிக்கணும். அதை நோக்கி நம்மள பயணிப்போம். அதுக்கான கிளாஸஸ் நம்ம எவ்வளவு கூட போடையிலுமோ அதுக்கு நான் கூட போறேன். நீங்க அதை கொஞ்சம் கோஆபரேட் பண்ணா சரி சரியா. அப்ப இப்படிதான் நான் அதை ரெண்டா டிவைட் பண்ண போறேன். அப்ப அதுக்கிடையில நான் அந்த ஹீட் வரைக்கும் அந்த தேதியை நமக்கு கழிச்சு முடிச்சிடலாம். சரியா நீங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு பாஸ் பேப்பர்ஸ் நான் சொல்ற கேள்விகளை கொஞ்சம் நீங்க செய்யற மாதிரியும் அதை நான் விளங்கப்படுத்துற மாதிரி தான் நீங்க அடுத்த கிளாஸஸ் எல்லாம் அடுத்த மாதிரி ஆரம்பிச்சிடறேன். அவ்வளவுதான் விஷயம். நான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல நான் சந்திப்பேன். நான் சந்திப்பேன்.